ஆரம்பிச்சுது. என்னுடைய ட்ரெஸ் கோடு மாற ஆரம்பிச்சு. எல்லாமே மாறிட்டேன். நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் வேறு மாதிரி இருக்கிறேன். பேண்ட் ஷர்ட் போட்டு இட் பண்ணி பெல்ட் போட்டு ஷூ சாக்ஸ் போட்டு இப்படி முடி தலையை சீவிட்டு நான் வெளியே வந்தேன்னா வேற மாதிரி இருக்கும். எப்போ 2020 ஊழியர்களுக்கு போதிக்கிறோன்னு சொன்னாரோ அன்னையிலேருந்து இன் பண்ணுறதை குறைக்க ஆரம்பித்தேன். ஷூ போடுறதை விட ஆரம்பித்தேன், சாக்ஸ் போடுறதை விட ஆரம்பித்தேன், பெல்ட் போடுறதை விட ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அப்புறமா தலைமுடிய 0 பாயிண்ட் வச்சு வெட்ட ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றா நான் அப்போ ஆண்டவர் இதெல்லாம் சாயல் மாறுன்னு சொன்னேன். அதனால என்னுடைய வேலை அந்த வேலை. ஆனால் பார்த்து ஊழியர் மீட்டிங் நடத்துகிற வேலை கொடுத்தாரா இல்லையான்னு எனக்கு. ஆனால் அவரிடத்திலே ஒரு தகப்பனுக்குரிய இருதயம் இருந்ததுனாலே, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும் நினைக்கிற இருதயம் தகப்பனுக்கு இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு தகப்பனுடைய இருதயம் இருந்ததுனால உங்களையெல்லாம் கொஞ்சம் நல்லா கர்த்தருக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அதனால பணத்தை செலவு பண்ணுறாங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. இங்கே வரும்போதெல்லாம் என்ன சாப்பாடு கிடைக்குது? ஒழுக்கமான, ஒழுங்கான, நிறைவான ஆகாரம். அல்லேலூயா. இது பாஸ்டர் டேவிட் பாஸ்டரும் நம்ம ஆலங்குளம் டேவிட் பாஸ்டரும் இன்னொருத்தர் யாருங்க வேதம், இவங்க 3 பேரையும் பலவந்தம் பண்ணி வாங்கன்னு இழுத்துட்டு வந்தாங்க. யார் கேட்குறாங்களோ இல்லையா, நீங்க நாங்கள் கூப்பிடுறோம், எங்களுக்கு அந்த தரிசனம் இருக்குன்னு வாங்கன்னு இருந்துட்டு வந்தாங்க. அதனால இந்த ஊழியர் மீட்டிங்க்கும் எனக்கு எந்த சம்மந்தமும், நான் கற்று சொல்ற வார்த்தைகளை பிரசங்கிப்பேன், அவ்வளோதான். போகும்போது காணிக்கையோட தான் போறேன். ஆமென், ஆமென். அதனால நீங்க வரும்போது கொஞ்சம் காணிக்கை அதிகமாக போடுங்க. அது பாஸ்டர் மீட்டிங் செலவுக்கு போச்சு. ஷேரிங் ஆகும். நீங்கள் எப்போ போல ஒரு 10 ரூபா 20 ரூபா பைப் பெட்டியில் மீட்டிங்க்கு போவோம். முந்தானத்தை பேசுகிறேன், அங்கேயே நான் காசு கொடுக்குறேன், கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன். அப்போ மீட்டிங் முடிஞ்சுது. அப்போ அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 100 ரூபா, ஏன்னா வஸ்திரம் கொடுக்கறதுனால. அப்புறம் அந்த பாஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அவர் வாங்கிட்டு ஒரு 4800 ரூபா. சிலர் கொடுக்கல, 60 பேரில் 12 பேர் கொடுக்கல, மீதி 42 பேர் கொடுத்தாங்கன்னு என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த படத்தை நீங்கள் வச்சிங்க, 4800 ரூபாய் உங்களுடைய மீட்டிங் செலவு வச்சிங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்கள் எடுத்த காணிக்கையை கொடுத்துருங்கன்னு. நான் அதை வாங்கி வீட்டில் வந்து நேற்று ரூமில் வந்து நேற்று எண்ணி பார்த்தா ஒரு 20 ரூபா நோட்டில் முக்கால்வாசி தான் இருக்குது, கால்வாசி இல்லை. எல்லாமே 20 ரூபா 10 ரூபா தான் இருந்துச்சு. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், நீங்கள்லாம் விசுவாசிகளை நிறைய போடுங்கன்றீங்களே, நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு எனக்கு நான் இதெல்லாம் யோசித்து பேசுறதுல பேசணும்னு தோணிச்சு, அதனால பேசுகிறேன். சரி, நமக்காக பாஸ்டர் உள்ள ரெஸ்பான்ஸ் எடுத்து நடத்துகிறாங்க. ஒரு தகப்பனுடைய இருதயம் அவர்கிட்ட இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் யோசித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அதனால இது அவருடைய ஆதாயத்துக்காகவும் இல்லை, என்னுடைய ஆதாயத்துக்காக இல்லை, முழுமையாய் உங்களுக்காகவும். இந்த யூடியூப்ல போகிற நிறைய பாஸ்டர்ஸுங்க கேட்குறாங்க, எல்லாருமே ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகளாக நம்மிடத்துல சொன்னால் அது ஆச்சரியமாக இருக்கும். இது வரைக்கும் நான் கேட்காத வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், இந்த பிரசங்கங்கள் அந்த யூடியூப்ல போகும்போது நிறைய பேர் பிரயோஜனப்பட்டேன். நிறைய ஊழியர்கள் வட இந்தியாவில் இருந்து, பல நாடுகளில் இருந்து, பல இடங்களில் இருந்து அவங்க பேசும்போது அந்த யூடியூப்ல போற அந்த வார்த்தையினுடைய வேகம் எனக்கு புரியுது. இந்த வார்த்தை ஆதாயத்தை தேடி போகிற வார்த்தை அல்லன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால நீங்க இந்த மீட்டிங்கை கொடுத்து அடுத்த வருஷம் இன்னும் ஒரு சில பாஸ்டர்ஸ்ங்க பலன் அடைகிற மாதிரி அவங்களை அழைத்து கொண்டு வந்தால் அதனுடைய பலன் கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும். இல்லையா? கண்டிப்பா கிடைக்கும். நான் என்னுடைய கல்யாண வீட்டுல பிரசங்கம் பண்ணி மனம் திரும்பினவங்களை பார்த்துருக்கேன். சாவு வீட்டுல பிரசங்கம் பண்ணி மனம் திரும்பினவங்களை பார்த்துருக்கிறேன். நிச்சய வீட்டுல பிரசங்கம் பண்ணி மனம் திரும்பினவங்களை பார்த்துருக்கேன். எந்த இடத்துல நான் பிரசங்கித்தாலும் நான் அந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு முன்பதாகவே அதனுடைய பலனை நான் பார்க்காமல் இதுவரைக்கும் போனது. அதனால
என்னுடைய பிரசங்கம் எப்படி இருந்ததுன்னு 36 ஆண்டுகளிலே ஒரு நாள் கூட எவரிடத்திலையும் கேட்டதில்லை. அல்லேலூயா. எனக்கு தெரியும், நான் பிரசங்கிக்கவே பிறந்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. அது பண்ணிக்கிட்டே இருப்பேன். வெட்டி போட்டாலும் நான் பிரசங்கம் பண்ணிட்டு தான் சாவேன். அதுதான் என்னுடைய அழைப்பு. அதனால நான் பேசுகிற ஒவ்வொரு என் மூலமாக கர்த்தர் பேசுகிற நிறைய ஊழியர்கள் மாறுகிறார்கள். ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி பாஸ்டர் பேசினார், அப்புறம் அவங்க மனைவிட்டு பேசணும்னு சொன்னாங்க. அவர் சொல்றாரு, பாஸ்டர் உங்கள் பிரசங்கம் கேட்குற வரைக்கும் எங்கள் பாஸ்டர் சினிமா பார்ப்பார். எங்கள் பாஸ்டர் ஊழியக்காரர் சபை நடத்துகிறார். உங்கள் பிரசங்கத்தை கேட்குற வரைக்கும் அவர் என்டர்டெயின்மெண்ட் சினிமா தான். ஏன்னா பழைய ஆள் அவர், வயசாகிட்டே. சிவாஜினா ரொம்ப பிடிக்கும், எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்கும், நிறைய படம் பார்ப்பார். என்னைக்கு உங்களுடைய பிரசங்கத்தை யூடியூப்ல திடீர்னு கண்டுபிடிச்சாரு, கேட்க ஆரம்பிச்சாரு, அழுதுகிட்டே இருக்கிறாரு. பிரசங்க சினிமா பார்க்கறது இல்லை அவரு. நான் கேட்குறேன், உங்களுக்கு எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு? நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நிறைய நாள் நான் இழந்துட்டேன். ஆமென் ஆமென். பாஸ் மனைவி கொடுக்குற சாட்சி, அவர் கொடுக்குற சாட்சி, ஒரு மனைவி கொடுக்குற சாட்சி. சின்ன மாதிரி நிறைய பாஸ்டர்ஸுங்க அவங்க மனைவிங்க பேசுவாங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எப்படி இருக்குதோ தெரியல, யூடியூப்ல பார்க்குறவங்க நிறைய கனிகளை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அது வெளியில சொல்லவே மாட்டாங்க, ஆனால் ஃபோனில் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதனால நான் சொல்றேன், இந்த கூட்டத்தை இன்னும் ஒரு 10 பேருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தினால் கண்டிப்பாகவே அது அவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். அவர்கள் அழைத்து கொண்டு வருகிற உங்களுக்கும் ஆசீர்வாதமா. ஆனால் அடுத்த வருஷம் இந்த ஊழியர் மீட்டிங்காக டேவிட் பாஸ்டரோட கொஞ்சம் தோல் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அது சிவகாசி பட்டணத்துக்குள்ள இருக்கிற ஒரு சர்ச்சை அப்படின்னா பிரச்சனை இல்லை. இவங்க ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்து அதை செய்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய, வருஷத்துக்கு ஒரு மீட்டிங் இல்லை, வருஷத்துக்கு 6 மீட்டிங் நடத்துகிறாங்க. சரி, யோசித்து பார்க்குறோம். இந்த மீட்டிங்கை ஃபோட்டோ எடுத்து காசு வாங்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய இடத்துல ஊழியர் மீட்டிங் நடத்துகிறோன்னு சொல்லி ஊழியர் மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடியே கலெக்ட் பண்ணுற பாசஸ் எல்லாம் எனக்கு தெரியும், தலைவர்களெல்லாம் எனக்கு தெரியும். நிறைய பேர் சொல்கிறாங்க, பிரசங்கிக்க வர்றவங்களே காசு கொடுத்து பிரசங்கிச்சுட்டு போகிறாங்க. இவங்க அப்படி இல்லை. அவங்களுடைய பிரயாசம் எப்படியான ஒரு தகப்பனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தி ஊழியர்கள் பிரயோஜனம் அடையணும். வெப்ப கொண்ட தாலுகா ஊழியர்கள் என்ன செய்யணும்? பிரயோஜனம் அடையணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால அவங்களுக்காக நீங்க நல்லா ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ கோயில்பட்டியில முந்தானத்து பேசணும். 3 பாசிஸ் மீட்டிங் அங்கே நடக்குது. எங்க இது 4வது மீட்டிங். நாங்கள் டேட்டெல்லாம் மாற்ற மாட்டோம். ஒரு ஆள் வந்தால் நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிடுவேன். பாஸ்டர் கேட்பாங்க, இவர் ரெகுலராக எங்கள் தாலுகா மீட்டிங்கே நடக்குது, இன்னும் 2 பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது, கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க, 500 ரூபா கொடுக்குறாங்க, 200 ரூபா கொடுக்குறாங்க, நம்ம மீட்டிங்கை கொஞ்சம் மாற்றி அதுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது பாஸ்டர். நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணதான் வந்தால் கேட்டுட்டு போட்டோம். நான் யோசித்து பார்த்தேன், 60 பேர் வந்திருந்தாங்க போயிட்டு. அதுவும் உள்ளுக்குள்ள நடக்கிற நீங்கப்படுத்தி யோசித்து பார்த்தேன். தேவன் எதையோ ஒன்று செய்ய ஆசைப்படுகிறார். தேவன் எதையோ ஒன்று செய்ய ஆசைப்படுகிறார். அவரோடு சேர்ந்து போமே. நாமளும் எதையாவது ஒன்று அவருக்காக செய்யணும்னு கொஞ்சம் என்ன செய்வோம்? ஆசைப்படுவோம். கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்வாராக. ஸ்தோத்திரம். எனக்கு கர்த்தர் இந்த வருஷ கடைசியில் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், ஒரு பிரசங்கம், அதை தான் உங்களுக்கு பேச போகுது. என்னுடைய பிரசங்கமும் அல்ல, எப்போ பேசினாலும் என்னுடையது அல்ல. நான் எடுக்கிற எந்த பிரசங்கத்தையும் கண்காலன்ஸ் மூலமாக கூட என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. எந்த புத்தகத்தையும் வாசிக்க மாட்டேன். பைபிளையே உருட்டி 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 பண்ணிக்கிட்டே இருப்பேன். சில நேரத்தில் தலைப்பு கொடுப்பார், சில நேரத்தில் சப்ஜெக்ட் கொடுப்பார், சில நேரத்தில் ஒரு வசனம் கொடுத்துருவார். இந்த வசனத்துக்கு ஈடான வசனமோ எல்லாமே தேடணும்னா ஒரே பைபிளை விரட்டி விரட்டி துரத்திக்கிட்டே இருப்பேன். சில நேரத்தில் ஆமை போல விரட்டுவேன் பைபிளை, சில நேரத்தில் குதிரை போல விரட்டுவேன். இந்த பைபிளை அப்படி திருப்பி திருப்பி பார்த்து தான் வசனம் எடுக்கிறது, பிரசங்கம் அமைக்கிறது. கண்காணிச்சியோ மற்ற எந்த புத்தகத்தையோ என்னுடைய பிரசங்க ஜீவிதத்துக்காக நான் உபயோகிக்கிறதே
கிடையாது. அதனால என்னுடைய எந்த பிரசங்கமும், கல்யாண வீட்டில் பிரசங்கம் பண்ணா கூட, சாமி வீட்டில் பிரசங்கம் பண்ணா கூட, தேவன் எனக்கு ஞாபகத்துக்கும் உணர்வுக்கும் உட்படுத்துகிற ஒன்றை மாத்திரம் செய்வேன். என் உணர்வுக்கு உட்படாத எதையும் நான் பிரசங்கிக்கிறது. அல்லேலூயா. நான் எப்பவுமே அதை எப்படி நம்புறேன் அப்படின்னா, ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், மோசே கிட்ட சொன்னீங்க, அவன் ஒரு தீர்க்கதரிசி தான், ஆனால் வந்து சொன்னீங்க, நீங்கள் 2 பேர் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் என்ன செய்வேன், உணர்த்துவேன். அந்த ஒரு வார்த்தையை நான் ஆரம்பத்திலிருந்து பிடிச்சுக்கிட்டேன். நீங்க உணர்த்திட்டா போதும், அது நம்ம 2 பேருக்கு அந்த டீலிங் இருந்தா அவர் உணர்த்தாம நான் எதையும் பேசுறது போதிக்கிறது இல்லை. இல்லையா? நான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு பிரசங்கித்தது நேரடியாக அவங்களுக்கு புல்பீட்ல நின்று பிரசங்கிக்கிறேன். அவர் எங்க நின்று பிரசங்கித்தாருன்னு தெரியல, எனக்கு பிரசங்கித்தது உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். வாசிப்பு மத்தேயு 7:11 வாசிங்களேன். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஜெபிப்போம். அன்பின் பிதாவை துதிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஸ்தலத்தில் கடந்த 2 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஊழியர் மீட்டிங்கை நடத்த அனுமதி கொடுத்து, பாஸ்டருக்கு பலன் கொடுத்து, அடிமை இங்க வந்து பிரசங்கிப்பதற்கு நீர் அனுகூலமாக இருந்தீர். உமக்கு கோடி நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் எங்களோடு பேசும்படி நீர் எனக்கு கற்றுக் கொடுத்த, எனக்கு நீ பிரசங்கித்ததை நான் அவர்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். காரணம், நான் ஒரு ஊழியக்காரன். எனக்கு நீ பிரசங்கித்தது எந்த விதத்தில் எனக்கு லாபமாக இருந்ததோ, எனக்கு எவ்வளவு நன்மையாக இருக்கிறதோ, அதை அவர்களுக்கும் நன்மையாகவும் நலமாகவும் இருக்கும்படி பிரசங்கிக்கும்படி ஆவியில உணர்த்தி இருக்கிறீங்க. நான் அதை பிரசங்கிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையும் அவருடைய ஊழியர்களும் அவருடைய எதிர்காலம் உமக்குள் அடக்கமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய வார்த்தையை என் வாயில வைத்து உடைய கரத்தின் நிழலினால் மறைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் இந்த வருஷத்தினுடைய முடிவுல வருகிற வருடங்களுக்காக நான் ஜெபிப்பது வழக்கம். எப்பவுமே ஜெபிக்கிறேன். இந்த வருஷம் ஆண்டோட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே வர்ற வருஷம் 25 கொஞ்சம் ரிலாக்ஸா என்ன செய்யுங்க, நடத்துங்களா, நல்லா இருக்குமே. ஒரு குறவு இது வரைக்கும் வைக்கல. எனக்கோ என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ பொருளாதாரத்துக்கோ ஒரு குறைவும் எனக்கு வைக்கல. எல்லாமே நன்மை செஞ்சிருக்கிறார். ஒரு நன்மையும் குறை வைக்கல. நான் என்னை ஆண்டவர் என் எஜமான் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்றேன். எனக்கு லோன் கொடுக்கிறார், பிஎஃப் கொடுக்கிறார், எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கிறார், பேசிக் சேலரி என்கரேஜ் பண்றார், எனக்கு அலவன்ஸ் கொடுக்கிறார். இப்படி நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரே சேலரி எனக்கு கிடையாது. அவர் என்னோட சேலரி ஸ்கேலே அவர் தான் வச்சிருக்கிறார். அதை நான் கேட்கும் போது அதை காமிப்பார், அதை அப்படியே பிளே பண்ணி தந்துடுவார். இது வரைக்கும் அப்படிதான் நடத்துறார். லேலுயா. திடீர்னு அலவன்ஸ் கேட்பேன், நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அலவன்ஸ் கொடுத்துருவார். திடீர்னு கேட்பேன், ஏதாவது லோன்லையும் கொடுத்தீங்கன்னா சில வேலைலாம் செய்வேன்னு அது தருவார். திடீர்னு சொல்லுவேன், பிஎஃப்ல கொஞ்சம் பணம் நிறையா இருக்கு, கொஞ்சம் எடுத்து தாங்க, அப்புறம் அப்படின்னு அதுக்கும் தருவார். இப்படி நிறைய கேட்பேன். நீங்க யாராவது கேட்டு வாங்குறீங்களா? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஊழியக்காரங்க அந்த அறிவு இருந்தால் நாமே வெள்ளக்காரன்ட்ட கேட்போம். அந்த அறிவு இருந்தால் நாமே தொழிலதிபர்களுக்கு பின்னாடி போவோம். அந்த அறிவுலாம் பேசிக் வில்லேஜ் பாஸ்டர்ஸ்ல இருந்து பெரிய தலைவர்கள் வரைக்கும் இந்த அறிவே சுத்தமா கிடையாது. ஒரு வெள்ளக்காரன் கிடைச்சா சந்தோஷம், ஒரு பெரிய பிசினஸ் மேன் கிடைச்சா ரொம்ப வேண்டாம். எல்லாரும் விட பெரியவர் அங்க இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு என்ன வேணாலும் தருவார். என்ன கேட்டாலும் ஆண்டவர் இதுவரைக்கும் தந்தார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட இந்த வருஷம் முடியுது, வர்ற வருஷம் பிறக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இன்னைக்கு ஒரு குறை வைக்கல எங்க தகப்பனே, எஜமானே, ஆனாலும் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸா கொஞ்சம் லைஃபை கொஞ்சம் கொண்டு போகணும், ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எனக்கு கொஞ்சம் அனுகூலமா இருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்குன்னு ஒரு ஜெபம் பண்ணேன். அவ்வளவுதான். ரொம்ப நீள ஜெபம் கிடையாது, ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவரும் ஒன்றும் பதில் சொல்லலை. கொஞ்ச நேரம் ஆச்சு ஜெபம் பண்ண. அதுக்கப்புறமா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அடுத்த நாள் காலையில பைபிள் வாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். பைபிள் வாசிக்கும் போது
ஜெபத்தோடு தான் பைபிள் வாசிப்பேன். ஒரு வசனம் எடுத்து அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுவேன். எப்பவுமே இந்த ஜெபன்றது என்னுடைய ஜீவிதத்துல ஊறி போன விஷயம். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னாரு. என்ன ஆண்டவரேன்னு சொன்னேன். நான் உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாதுல்ல. பிரசங்கத்தினுடைய தலைப்பை எது நல்லதுன்னு உனக்கு தெரியாது எனக்கு தெரியும், எது நன்மைன்னு உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு. அதனாலதான் இந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்தேன். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது உங்கள் பரமபிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான தருவது. உனக்கு எது நன்மைன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு. ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேதத்தை வாசித்த நான் சற்று கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சில உணர்வுபூர்வமாய் அழுவேன், சில விதத்துல கண்ணீர் விதமாய் அழுவேன். பல விதங்களில் என்னோட அழுகையை நான் வைத்திருக்கிறேன். நீங்கெல்லாம் அழுகை எத்தனை விதமா வச்சிருக்கிறீங்க? ஆமே. என்னுடைய மனதுக்குள்ள அழுமை, உணர்வுள்ள அழுமை, சிந்தையில அழுமை, யோசனையில அழுமை, இப்படி நிறைய விதமான அழுகையை நான் அடக்கி வச்சிருக்கிறேன் என்னுடைய மனதுக்குள்ள. அது எப்ப வெளியே வருன்றது எனக்கே தெரியா. அதனால நான் அப்படி உடனே என்னுடைய கண்களில் இருந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சில கண்ணீரை நான் ஆண்டவருக்கு முன்பதாக சிந்தி நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். அப்ப ஆண்டவர் எனக்கு பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. முதல் சொன்னா வாசி மத்தேயு 6:32. நீ எப்படி வாழணும்ன்றதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு முதல் வசனம் சொல்லி கொடுத்தார். வாசி. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா. அப்ப ஆண்டவர் கேட்டார், நீ அஞ்ஞானியா இருக்க விரும்புறியா, என்னுடைய ஊழியக்காரனா இருக்க விரும்புறியா அப்படின்னு அடுத்த பிரசங்கத்துல கேள்வி வருது. பிரசங்கம் பண்ணும் போது கேள்வி கேட்கறது நல்ல பழக்கம். அது இந்தியாவில் தான் இருக்கு. வெளிநாட்டுல எல்லாம் நீங்க கேள்வி என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது, கேட்கிற ரூல்ஸே கிடையாது. நீ தேவையில்லாத வெளிநாட்டில் கேள்வி கேட்டா நீங்க இந்தியாவுக்கு திரும்பி வர்றதுக்குள்ள கேஸ் போட்டுருவாங்க. இவர் இப்படி கேள்வி கேட்டாரு, அதனால நான் பாதிக்கப்பட்டேன்னு கோர்ட்ல கேஸ் போட்டு நிறைய ஊழியக்காரங்களே பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால வெளிநாட்டுல போய் பிரசங்கம் பண்றதும் கொஞ்சம் யோசித்தான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்கிட்ட கேள்வி கேட்கிறா, நீ அஞ்ஞானியா இருக்கிறியா இல்ல என்னுடைய வேலைக்காரனா இருக்கிறியா அப்படின்னாரு. அப்ப எனக்கு கொஞ்சம் திரும்ப ஆண்டவர்கிட்ட யோசித்தேன். ஆண்டவரே, நான் எப்பவுமே அஞ்ஞானியா இருக்க விரும்பல, உம்முடைய வேலைக்காரனா உம்முடைய ஊழியக்காரனா இருக்கிறதா எனக்கு ஒரு சந்தோஷம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது திரும்ப அவர் என்னோட பேச ஆரம்பிச்சார். இதையெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறது தானே பழக்கம், நீ ஏன் அதை தேடுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரே, உனக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, நீ 2025 தேவையோடு இருக்கிறது தான் உனக்கு நல்லது என்று சொன்னார். அப்படி என்னது என்னது நம்ம விசுவாசிகளுக்கு என்ன பிரசங்கிக்கிறோம்? தேவையெல்லாம் பத்தி கவலைப்படாங்க, எல்லாம் ஆண்டவர் சந்திச்சிருவார், நீங்க நல்லா இருப்பீங்கன்னு பிரசங்கம் பண்ணி பழகிட்டோம் இல்லையா? ஆண்டவர் ஊழியக்காரனாகி உங்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்றாருன்னு தெரியல. உங்களுக்கு என்னைக்காவது பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரா? இல்லை, எனக்கு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறான்னு சொல்ற ஒரு தலைவரையும் பார்க்க முடியல. அதனாலதான் பெந்தேகோஸ்து ஊழியம் கேள்விக்குரியா. நம்ம பிரசங்கம் பண்ணி பழகிட்டோம். பிரசங்கம் கேட்கிற புத்தி தலைவர்களுக்கு நல்ல யோசிக்கிறேன். எவனோ ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் வெள்ளக்காரன் கொடுக்குறான், அவன் எதையோ கதையை விட்டு துருபதேசம் பண்ணிட்டு இருப்பான், நம்ம தலைவர்கள் உட்கார்ந்து சிரிப்பாங்க. ஆனா இந்தியாலேயே அவங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவன அவன் ஸ்டேஜில் ஏற்ற மாட்டேங்கிறான். காசு கொடுக்கிறவன் என்ன கக்குனாலும் தின்னுவானுங்க நாய் மாதிரி. ஆனா தேவ வார்த்தையை சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு இந்திய தேசத்துல இல்ல தமிழ்நாட்டு ஊழியர்களுக்கு பிரசங்கிக்கிற ஒரு தலைவனுக்கும் ஆசை கிடையாது. எவனோ எதையோ கற்கனா தின்னுட்டு இருக்கான். தேவ வார்த்தை கேட்கிறதுக்கு யாருக்குமே என்ன இல்ல, மனதில் இடம் இல்லை. தேவன் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். அடிக்கடி கர்த்தர் எனக்கு பிரசங்கம் பண்றா.
ஆண்டவர் சொன்னார், நீ 2025 தேவையோடு இருக்கணும் மகனே அப்படின்னா. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், 36 ஆண்டுகள் தேவையோடு இருந்துதானே வாழ்ந்து விட்டேன், எனக்கு ஒரு குறைவு வைக்கலையே. அதே வாழ்க்கையை தொடர்கிறதற்கு நீ விரும்புகிறீர் என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு எப்படி இருக்கிறேன், ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவருடைய திரும்பவும் நான் ஜெபத்திலே என்னுடைய உணர்வு பூர்வமாய் பதில் சொன்னேன். அப்ப கர்த்தர் தொடர்ந்து பேசும்பொழுது அது சொன்னார், நான் உனக்கு எப்பொழுதும் தேவை என்பதை நீ மறந்துடக்கூடாது. உலகத்துல உன்னை பின்பற்றுகிறவங்க, உன்னை நேசிக்கிறவங்க 1000 லட்சம் பேர் இருந்தாலும் நான் உனக்கு தேவை என்பதை நீ எப்பொழுதும் மறக்கிறாயோ அன்றைக்கு உன்னை நான் கைவிடுவேன். அன்றைக்கு உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை நான் நீக்கி விடுவேன். என்னைக்கு நான் உனக்கு தேவையில்லை என்று நீ மனதிலே ஒரு நிர்ணயம் பண்ணுகிறாயோ அன்றைக்கு உன்னோடு நான் பேசுகிறது, உன்னோடு நான் சஞ்சரிக்கிறது, உன்னோடு உறவாடுகிறதை நான் நிறுத்தி விடுவேன். தமிழ்நாட்டில் நான் தேவை இல்லைன்னு சொல்லி முடிவெடுத்த பல தலைவர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களோடு உறவு வைக்கல. என் நாமத்தை சொல்லி பிரசங்கிக்கிறான், என் நாமத்தினால வியாதி சுகமாகுதுன்னு சொல்றான், என் நாமத்தினாலதான் இந்த ஊழியமை செய்கிறேன்னு சொல்றான். அவனுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் தேவையில்லை என்கிற முடிவை அவன் எப்பொழுதும் எடுத்து விட்டான். நீயும் அந்த பாத்துக்கு போகணும்னு நினைக்கிறியா? நீ அப்படி போறது என்னால விட முடியாது. நான் உனக்கு தேவை என்கிற சிந்தை உன்னை விட்டு நீங்குகிறத நான் விரும்பல. என் உதவி உனக்கு தேவைன்னு நீ சிந்திக்கிறத நான் விரும்புறேன். என் உதவி தேவை இல்லைன்னு நீ சிந்திக்க கூடாது. என் கிருபை உனக்கு தேவைன்னு நீ சிந்திக்கணும். என் வல்லமை உனக்கு தேவைன்னு நீ சிந்திக்கணும். என் ஆவியானவருடைய நடத்திப்பு உனக்கு தேவைன்னு சிந்திக்கணும். என் அபிஷேகம் உனக்கு தேவைன்னு சிந்திக்கணும். என் எச்சரிப்பின் சத்தம் உனக்கு தேவைன்னு நீ சிந்திக்கணும். இப்படியே பட்டியல் போட்டுக்கிட்டு போனார். எழுதி வச்சிருக்கிறேன். ஆமென். இந்த அனுபவத்தை 2025 தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க நேரம் கரெக்டா செலவு பண்ணுவீங்க. தேவையில்லாத உங்களோட ஐக்கியப்பட மாட்டீங்க. தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டீங்க. தேவையில்லாத சிந்தனை வராது. தேவையில்லாத கவலை வராது. தேவையில்லாத பாரம் வராது. தேவையில்லாத வேதனை வராது. தேவையில்லாத துக்கம் வராது. அதெல்லாம் மதுபான பிரியர்களுக்கு வரக்கூடியவை. இன்னைக்கு மதுபான பிரியர்களுக்கு வரக்கூடியதெல்லாம் ஊழியக்காரங்க வீட்டுக்கு வருதுன்னா நீங்க எந்த மயக்கத்துல இருக்கிறீங்க? மதுபானம் குடிக்கிறவனுக்கு இருக்கிற வர வேண்டியதெல்லாம் இன்னைக்கு ஊழியக்காரன் வீட்டுல வருது. அப்ப உங்களுக்குள்ள என்ன மயக்கம் இருக்கிறது? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? தேவன் தேவை என்கிற அந்த சிந்தையோடு தேவ வல்லமை தேவை, தேவ கிருபை தேவை, தேவ அபிஷேகம் தேவை, தேவனுடைய நடத்திப்பு தேவை, தேவனுடைய அதிகாரம் என்னிடத்திலிருந்து வெளிப்படுவது தேவை. நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நினைங்க, ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பு எனக்கு தேவை. எந்த ஊழியக்காரங்க ஜெபிக்கிறாங்க? நான் இன்னைக்கு சொல்றேன், நான் மன்னிக்கப்படக்கூடியவன். நான் பாவம் செய்கிறேனோ இல்லையோ எனக்கு தெரியாது. வேதத்துக்கு புறம்பா நான் எதையும் செய்கிறதில்லை. எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு புறம்பா நான் எதையும் செய்கிறதில்லை. ஆனாலும் நான் பாவம் செய்கிற அமைப்பிலே நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்திருக்கிறார். நான் துர்க்குணத்தில் உருவானேன். அதை சுரண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். முழுமையா நான் சுரண்டிட்டேன் என்னால சொல்ல முடியல. அதனால நான் மன்னிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறேன். தினமும் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறேன். ஏன்னா அவனுடைய மன்னிப்பு எனக்கு தேவை. அந்த ஒரு ஜெபத்தை எசேக்கியா ராஜா பண்ணி இருந்தா அவன் பிள்ளைங்க நல்லா இருந்திருப்பாங்க. எகிப்து பாபிலோனுக்கு கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கண்களை புடுங்கி இருக்க வேண்டிய அவசியம். அவன் சொன்னா என்ன சொன்னா, நான் வரைக்கும் நல்லா இருந்தா போதும்னு சொல்லிட்டான். இல்ல ஆண்டவரே, நான் பாபிலோன்ல இருந்து வந்தவனுக்கு எல்லாத்தையும் திறந்து காண்பித்தது தப்புதான், மன்னியும் என்று அன்னைக்கு மண்டியிட அவனுக்கு மனம் இல்லை. தனக்கு மன்னிப்பு தேவை, தான் மன்னிக்கப்படக்கூடியவன் என்கிற உணர்வு இல்லாததுனால தேவன் அவனை
அப்படியே ஆசீர்வதித்த தேவன் அவனை சபிக்க ஆரம்பித்தார். அவன் பிள்ளைகளை சபிக்க ஆரம்பித்தான். அவனுடைய சந்ததிகள் பாபிலோனிலே கண்கள் புடுங்கப்பட்டவர்களாய், சிறைப்படுத்தப்பட்டவர்களாய் அவர் அங்கே இருக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தனக்கு மன்னிப்பு தேவை என்று உணராத ஊழியருடைய சந்ததிகள் வருகிற ஆண்டிலே சிறைப்படுத்தப்படுவார்கள், கண்கள் பிடுங்கப்படும், பலவித மரணங்களை அவருடைய சந்ததிகள் சந்திக்கும். இது தேவன் கொடுக்கிற சத்திய வெளிப்பாடுள்ள தீர்க்க தரிசனம், தெளிவான வார்த்தை. நீங்கள் உங்களை தப்புவித்துக் கொள்ளுங்கள். நான் மன்னிக்கப்பட வேண்டியவன் என்கிற அந்த தேவையை உணர்கிறதுக்கு நீங்கள் லீடர்ஸ்களுக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற 1000 சர்ச்சை யோகனான காப்பாற்ற முடியல. யாரு? ஜிஎஃப்ஏ தலைவர், அவர் மரித்து போனார். அவர் பேர் என்ன? கேபி யோகனான காப்பாற்ற முடியல. அவருக்கு பின்னாடி பல 1000 ஊழியர்கள் பலனடைந்தார்களே, அவருடைய ஜெபம் அவரை காப்பாற்ற முடியல. அவர் கூட கல்யாணம் பண்ணின மனைவி பிள்ளைகளால் அவருடைய ஜீவனை காப்பாத்த, அவர்கிட்ட இருக்கிற கப்பல் இருக்கு, பல 1000 கோடி இருக்கு, காப்பாத்த முடியல. ஏயா? நான் மன்னிக்கப்பட வேண்டியவன் என்கிற அந்த தேவையை உணராத பல ஊழியர்களுக்கு தமிழ்நாட்டில் பல விதமான விபரீதங்களை சந்திப்பார்கள். அது தேவனுடைய தெளிவான வார்த்தை. ஆண்டவர் என்று சொன்னார், உனக்கு நான் எவ்வளவு தேவன் நீ தெரிஞ்சுக்கிட்டால் இன்னொருத்தரை தேட மாட்டேடாங்க. ஆண்டவர் சொன்ன 36 வருஷம் அப்படிதானப்பா நான் வாழ்றேன், நீ சாகுற வரைக்கும் அப்படிதான் வாழணும். ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிடம் போதாது, என்ன வேணா உனக்கு தருவேன், ஆனா எனக்கு நீ வேணும் அப்படின்னு. நல்லா யோசிங்க, உங்களுக்கு யார் தேவை? உங்க ஊழியத்துல உங்களுக்கு யார் தேவை? எனக்கு தேவன் தேவை, அவருடைய மன்னிப்பு தேவை, அவருடைய கிருபை தேவை, அவருடைய இரக்கம் தேவை, அவருடைய தயவு தேவை, அவருடைய அபிஷேகம் தேவை என்று உணர்ந்தேன். ஒருத்தரை புகழ்ந்து பேச உங்களுடைய நாவு உபயோகப்படுத்த, துன்மார்க்கனை நீதிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வராது. ஏன் வராது? நீ தேவனிடத்தில் அவருடைய உன்னுடைய தேவைகளை நீ அறிந்து வாழுகிறாய். உன்னுடைய நாவை ஒன்னால சுயமா உபயோகப்படுத்த முடியாது, உன் நேரத்தை வீண்படுத்த முடியாது, உன் எண்ணங்களையும் சிந்தைகளையும் சிதறடிக்க முடியாது. நீ தேவன் எனக்கு தேவை என்கிற உணர்வோடு இருக்கிற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உனக்கு பட்சமாய் இருந்து 2025 அல்ல 2100 வந்தாலும் என் எஜமான உங்கள் எஜமானமாகிய கர்த்தர் உங்களை நடத்த நல்லவராய் இருக்கிறார். ஆமென். 10 அரசாங்க வேலை செய்கிற 10 விசுவாசி வந்துட்டா நம்ம நினைக்கிறோம் நம்ம தேவையெல்லாம் சந்திக்க இல்லை. தோத்திரம் ஒண்ணும் கிடையாதுங்க. தேவன் தான், அவருடைய காரியம்தான் எனக்கு தேவை என்று உணர்ந்து ஊழியர் செய்கிற ஊழியர்கள் இப்போ இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் வார காணிக்கை கணக்கிடுறான், செகண்ட் வார காணிக்கை கணக்கிடுறான், 3வது வார காணிக்கை கணக்கு சொல்றான், 4வது வார காணிக்கை கணக்கு சொல்றான். உனக்கு தேவன் என்ன தந்தார் என்று உனக்கு கணக்கு சொல்ல தெரியலையே. அமெரிக்கால இருந்து எங்க எவ்வளவு வந்துச்சு, ஜெர்மன்ல இருந்து எவ்வளவு வந்துச்சு, லீகலா எவ்வளவு வந்துச்சு, பிளாக் மணியா எவ்வளவு வந்துச்சு, ஸ்ட்ரைட்டா எவ்வளவு வந்துச்சு, சுத்தி எவ்வளவு வந்துச்சுன்னு கணக்கு பார்க்கிறேன். தேவன் உனக்கு எவ்வளவு தந்தார் உன்னால கணக்கு சொல்ல தெரியலையே. ஆமென். ஏன் நம்ம அப்படி இருக்கிறோம்? நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும் சொல்றாரே, உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீ உன் தேவைகளை அறிந்ததுனால நீ தேவையோடு இருப்பது உனக்கு நல்லது. நீ பாவம் செய்ய மாட்டாய், நீ தவறு பண்ண மாட்டாய், மாய்மாலம் பண்ண முடியாது. ஆமென். அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி சீட்டுடைய முடிவு, இந்த மாதிரி பசங்களை நீங்க தலையில் நின்னாலும் கேட்க, இது கர்த்தர் எனக்கு நேரடியாய் பண்ணின பிரசங்கம். என் தேவை தேவனிடத்தில் இருக்கு. நான் ஒவ்வொரு மாதமும் செலவழிக்கிற பணம் எனக்கு தருகிறது எல்லாம் தேவன் தான் எனக்கு
நான் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இந்த உலகத்தில் இவனுக்கு கொடுத்தேன்னு சொல்லி கை நீட்டுவதற்கு ஒருத்தருக்கு கூட உரிமை கிடையாது. ஒருத்தருக்கு கூட உரிமை கிடையாது. ஆண்டவர் அப்படி எவனாவது சொன்ன சாகடித்துவார். என் ஊழியக்கான அவன் தேவைகளை நான் சந்திச்சேன், நான் அவனை ஆசீர்வதிச்சேன், நான் அவனை நடத்தினேன், நான் அவனை காப்பாற்றினேன், அவனுக்கு கொடுத்தேன். நீ உரிமையா பாராட்ட உனக்கு அருகதை இல்லை. நான் அப்படி வாங்கறதும் இல்லை. இந்த வருஷம் முடிவில் ஒரு பிளான் பண்ணுங்க. எனக்கு ஆண்டவர் தான் தேவைன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. உங்க லைஃப் ரொம்ப நல்லா. நீங்க பரலோகத்தெல்லாம் போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. நான் இங்க உலகத்திலே பரலோகத்தை பார்க்கிறேன். அதனாலதான் அங்க போகணும்னு ஆசையா இருக்கிறேன். நான் பரலோகத்துக்கு போய் பரலோகத்தை பார்த்து அங்கேயாவது இளைப்பாறுதலா இருப்பேன் நான் யோசிக்கல. நான் பரலோகத்தை இந்த ஊழியத்துல 36 ஆண்டுகள் ஒருபடி சோறு சாப்பிடுகிற முதற்கொண்டு இன்னைக்கு அதிகமாய் சாப்பிடுறேன், இன்னைக்கு ருசியாய் சாப்பிடுற காலம் வரைக்கும் என் தேவன் பரலோகத்தை பூமியை அனுபவிக்க உதவி செய்கிறார். அதனால அடுத்தது இன்னும் எனக்கு தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டிய எனக்கு ஜெப தேவைகள் இருக்கிறது. இன்னும் நான் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறான்னு யோசிங்க. எனக்கு இன்னும் பைபிள் வாசிக்கணுன்ற தேவை இருக்குன்னு யோசிங்க. ஏன் அப்பெல்லாம் பிரசங்கம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆன்லைன்ல பார்த்து பிரசங்கம் பண்றோம். பல தலைவர்கள் எல்லாம் வருஷம் முழுவதும் ஒரே தலைப்புல பிரசங்கம். ஏன்னா இந்த பயிர்களுக்கு ஊர் சுத்தியே பழகிட்டாங்க. உட்கார்ந்து பிரசங்கம் எடுக்கிற மனசே இல்ல. காலையில பிரசங்கம் பண்றதுக்காக ஒரு வாரம் ஜெபம் பண்ணி தியானித்து தலைப்பு கேட்டு பிரசங்கம் கேட்டு அதை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிற அனுபவம் ஒரு தலைவனுக்கும் கிடையாது. எல்லாம் ஒரு தலைப்பு. ஜனவரி வாரத்தில் இருந்தேன் ஒரு தலைப்பு எடுத்து அந்த தலைப்புக்கு கீழே 52 தலைப்பு கொடுத்து அதுல ஒரு பிரசங்கம் பண்ணி வேலை இல்லாம காணிக்கை சம்பாதிக்கிறான். ஒரு ரூபாய் உருப்பட மாட்டோம். அந்த காலத்துல பாஸ்டர்ஸ்னால சனிக்கிழமை வெளியே பார்க்கவே முடியாது. ஏன்? நாங்க அடுத்த நாள் ஜெபத்துக்கு பிரசங்கத்துக்காக என்ன செய்யறோம்? இன்னைக்கு நாளைக்கு ஆராதனைனா காலையில 4 மணி வரைக்கும் ஊர் சுத்திட்டு வந்து அடுத்த நாள் பிரசங்கம் பண்றோம். அப்ப ஜெப வேதத்தை வாசிக்கணும்ன்ற தேவையை இவங்க என்ன செய்யல, உணரல. அதுக்குதான் நிறைய புத்தகம்லாம் வந்துச்சு. ஆன்லைன்ல காசு கொடுத்தா பிரசங்கம் வேற, பிரசங்கத்துக்குரிய கதை வேற டெலிவரி பண்றோம். எத்தனையோ டாலர். நான் ஆண்கிட்ட சொல்லுவேன், ஏதாவது படிக்க வச்சீங்கள ரொம்ப நன்றி. 7th ஸ்டாண்டர்ட்ல என்ன ஃபெயில் பண்ணது ரொம்ப நன்றி. தோத்தராய் கம்ப்யூட்டர் உபயோகப்படுத்த தெரியல, லேப்டாப் உபயோகப்படுத்த தெரியல, ஆன்லைன்ல போக தெரியல. தோத்தரான் போயிருந்தா நானும் கெட்டு போயிருப்போம் போல. அதனால ஆரம்பத்திலே கிளைய நறுக்கிட்டேன், ஒடிச்சிட்டார். நறுக்குனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணிட்டாரு? ஒடிச்சிட்டார். அந்த காலத்துல முருங்கை மரத்தை ஒடிச்சு இப்படி இழுக்கும் போது அந்த கீழே இருக்கிற தூர்ல இருக்கிற அந்த தோல் வரைக்கும் என்ன செஞ்சிடும்? பிஞ்சிரும். அப்புறம் அது என்ன செய்யாது? துளிர்க்கா. அதான் வெட்டுவாங்க. இப்ப ஆண்டவர் பார்த்து இந்த பையன் வெட்டினாலும் துளுத்துருவான், இவனை முறிச்சிருவான்னு சொல்லி 7th ஸ்டாண்டர்ட்லயே முறிச்சிட்டார். இதுக்கு மேல நீ எங்கேயும் போக வேண்டால அப்படின்னு வச்சாரு. பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆளு கேட்கிறான், கர்த்தர் என்ன அப்படி படிக்க வச்சார், லண்டன்ல போய் படிக்க வச்சார், அமெரிக்கால போய் படிக்க வச்சாரு. பிச்சைக்கார நாய்களா இங்க வந்து என்ன தடா பிரச்சனை பண்றீங்க? அமெரிக்கால கத்துக்கிட்டது, லண்டன்லயும் கத்துக்கிட்டது, இந்தியாவில இருக்கிற ஜனத்துக்கு சொல்றிய, உனக்கு அறிவில்லை. உன்னுடைய தேவைகள் என்னன்னு தெரியாமே நீ ஆண்டவர் ஊழியம் செய்யற. உங்களுடைய தேவை என்னன்றது அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சபைக்கு அது தேவை, ஊழியத்துக்கு அது. அதை பத்தி நான் பேச வரல. இண்டிவிஜுவலா ஒரு ஊழியக்காரனுடைய தேவைகளை பத்தி நான் பேசுகிறேன். உங்க தேவை என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? சர்ச்சை தேவைதான், ஊழியம் தேவைதான், அதெல்லாம் அடுத்த விஷயங்க. உங்க தேவை என்னன்றதை உங்கள் எஜமான், உங்கள் ஆண்டவர், உங்கள் கர்த்தர், உங்கள் மீட்பர், உங்கள் ரட்சகர் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறாரா?
அவன் ஆண்டவர் சொல்றார், உனக்கு உன் ஜெபம் இன்னும் தேவைடா. திருப்பி சொல்றாரு, நீ வேதம் வாசிக்க உனக்கு இன்னும் தேவை தெரியுமா? அது மாத்திரம் இல்ல, உனக்கு இன்னும் பரிசுத்தம் தேவை தெரியுமா? சொல்லி கொடுக்கிறாரு. நீ பரிசுத்தத்துல வளர்ந்துட்ட நினைக்கிறியோ? இல்ல, உனக்கு இன்னும் பரிசுத்தம் தேவை, விசுவாசம் தேவை, அர்ப்பணிப்பு தேவை, தியாகம் தேவை. இன்னும் உன்னுடைய தேவை எல்லாம் எங்கிட்டதான் இருக்கு. நீ வந்தா உனக்கு பரிசுத்தம் தருவேன். அல்லேலூயா. அதனாலதான் சீசருக்கு கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை அப்படி சொன்னார். நீ என்னிடத்துல தான் உன் தேவை இருக்குன்னு நீ 2025 முடிவு பண்ணு. பரிசுத்தம் தருவேன், விசுவாசம் தருவேன், நம்பிக்கை தருவேன், வார்த்தை தருவேன், எல்லாமே உனக்கு நான் இலவசமா மொத்தமா நான் தரமாட்டேன். சமயத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தருவேன். அல்லேலூயா. ஐயா ஆண்டவரை மொத்தமா வாங்கி அவன் புறமுது காமிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அவன் இது எல்லாத்துக்கும் உடனே நான் உணர்வுபூர்வமா அவருக்கு திரும்ப பேசுவேன். அவர் உடனே பதில் கொடுப்பார். நான் அவன் மொத்தமா கேட்டான், பாவி பசங்க கொடுத்துட்டேன்டா, அவன் புறமுது காமிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இப்ப தப்பு ஏன் மேலதான், நான் ஏன் கொடுத்தேன்னு என்ன செய்யறேன் யோசிக்கிறேன். அதனாலதான் உனக்கு சமயத்துக்கு ஏற்றார் போல், உன் தேவை கேட்டார் போல் உனக்கு நான் தருவேன். அவன் இப்ப முதல் பாயிண்ட் என்ன? நீங்கள் எப்படி இருக்கணும்? தேவையோடு இருங்கள். அப்படின்னாதான் உங்களால் ஆண்டவரிடத்துல நெருங்க முடியும். தேவையை உணராம வந்தாரா இவன் தர்றா, உண்டியில் தருது, காணிக்கை வருது, அது வருது, அந்த கழுத பேச்சே நமக்கு. அவர் என்ன தேவைகள் எப்படி நான் என்னுடைய இப்பவும் என்னுடைய அவற்றை வாங்குறதுக்கு நான் கணக்கு வச்சிருக்கிறேன். எவ்வளவு தாராரு, எவ்வளவு செலவு பண்றேன்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு கணக்கு. அவங்க தந்தாங்க இவங்க தந்தாங்கன்ற கணக்குலாம் என்கிட்ட இல்லை. ஒரே ஒரு கணக்கு, நீங்க எவ்வளவு தந்திருக்கிறீங்க, இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன், இவ்வளவு கொடுத்துருக்கிறேன், தோத்துரும், மாசம் முடிக்கிறோம். நீங்க நினைக்கலாம் பாசம் நிறைய வச்சிருக்கிறாரோ. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி பிறக்கும் போது எங்க வீட்டுல 10 பைசா கூட இருக்காது. என் பிள்ளைங்க வீட்டுல நான் வாங்கணும்னு யோசிக்கிறது இல்லை. இந்த டிசம்பர் மாசம் கூட 1ஆம் தேதி காலையில 4:15 5 மணி ஆராதனை பிரசங்கிக்கிறது கிளம்புறேன். என்னுடைய பர்ஸை ஆண்டோட திறந்து காமிக்கிறேன். பல வருஷமா இப்படியே நடத்துறீங்களே, கொஞ்சம் பர்ஸ்ல பணம் வச்சு வாழ்றதுக்கு வழிகாட்டுங்களே அப்படின்னு சொல்லி பர்ஸை திறந்து காமிச்சிட்டு தான் பைக்கில் வச்சேன். 1 பைசா இருக்காது. ஆனா அந்த மாசம் முடியும் போது என்னுடைய எல்லா தேவைகளையும் கத்த சந்திச்சிருப்பா. சில நேரத்தில் அடிஷனலா சில தேவை வரும், நமக்கு அப்பப்போ கொஞ்சம் ஆசை வரும், ஞாபகம். அதையும் சொல்லுவேன், அடிஷனலான தேவைகளை சந்தித்து பரிபூர்ணமாய் அந்த மாதத்தை முடிக்கப்படுவார். கர்த்தர் சொல்லுவார், நீ வாண்ட மொத்தமா கொடுத்தா நீ வேற மாதிரி ஆயிடுவ, எங்கிட்ட இருக்கட்டும், நீ கேட்டு வாங்கி சாப்பிடு, ஏன்டி நீ உன் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க, வேற யார்ட்டையும் எதிர்பார்க்கவே. இந்த மாதிரி யாராவது வாழ்றீங்களா? இந்த மாதிரி யாராவது வாழ்றீங்களா? ஊழியக்காரர் எப்படி வாழுங்க? உங்க விசுவாசி பாக்கியவான்கள், நல்ல தகப்பனை கொண்டவர்களா இருப்பாங்க, நல்ல தாயை கொண்ட ஒரு விசுவாச குடும்பங்கள் உங்களை வாழ்த்தும். எங்க போதகர் ஒரு தாயை போல முளைப்பால் கொடுக்கிறார், எங்களுடைய போதகர் ஒரு தகப்பனை போல எங்களை கண்டித்து நடத்துகிறார் என்று தெசலோனிக்கேயர் சபை விசுவாசிகள் சொன்னார்கள். இன்னைக்கு முளைப்பால் கொடுக்கிற பாசஸ் எல்லாம் இல்ல, முளைய அறுத்துருதான். நம்மால் கால மாட்டுக்கு முளை இருந்தா கூட என்ன செய்வான், அறுக்கிறோம். ஏன்னா அவன் தேவை அங்கதான் இருக்கின்றான் அவன். அதனால 2025 ஆண்டவர் என்ன சொன்னார், நீ தேவையோடு இருப்பது நல்லது மகனே. அப்படின்னா எனக்கும் உனக்கும் உள்ள டிவி அழைப்பு அபிஷேகம் எல்லாம் சேஃப்டியா இருக்கும், உனக்கு பயமே வேண்டாம் அப்படின்னா. அல்லேலூயா. 2வது ஒன்று சொன்னார், வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம், ஏசாயாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தன் முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து 8:17 தானே வாசிக்கிறீங்க.
அவ்வளவுதான் எழுதுகிறார், நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரே, இரண்டாவது மகனே, தேவையோடு இருக்கிறது நல்லது, இரண்டாவது நீ எதிர்பார்ப்போடு இருக்கிறது நல்லது. எப்படி இருக்கணும்? எதிர்பார்ப்போடு இருக்கணும். தோத்திரம். எல்லாருக்கும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் தேவன் தன் முகத்தை என்ன செய்து விட்டார்? மறைத்து விட்டாரா? ஆனா ஏசியா சொல்றா, நான் அப்படி இருக்க விரும்பல, நான் கர்த்தருக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே இருந்திருக்கு. ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், நான் பேசணும்னு எதிர்பார்த்து வாழுவாங்க. ஆமென். பிறர் வாழ்த்தணும்னு நீ எதிர்பார்க்கவே பார்க்காத. நான் உன்கிட்ட பேசணும்னு எதிர்பாரு, நான் உன்னை எச்சரிக்கணும்னு எதிர்பாரு, நான் உன்னை உயர்த்தணும்னு எதிர்பாரு, நான் உன்னை கனம் பண்ணணும்னு எதிர்பாரு, நான் உன்னை விசாரிக்கணும்னு எதிர்பாரு, நான் உனக்கு ஒரு வெளிச்சம் தரணும்னு எதிர்பார்த்து இருக்கலாமே. நீங்க தேவன் இப்படி நம்மகிட்ட பிரசங்கம் பண்ணுனா நீங்க இன்னொருத்தரை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. 5000 கொடுக்கிற விசுவாசி 500 ரூபாய் போட்டாலும் உங்களுக்கு என்ன வராது? கவலை. ஏன்னா உங்க எதிர்பார்ப்பு யாரிடத்துல இருக்கு? தேவனிடத்தில் இருக்கிற அந்த விசுவாசியின் இடத்துல இல்ல. இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுக்கிற விசுவாசி, அது சூழ்நிலை என்னமோ 500 ரூபாய் போட்டா இவன் அடுத்த வாரம் 4500 ரூபாய்க்கு ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சிருவான். ஆமென். இந்த சபை இல்லைங்க, 500 கோடி ரூபாய்க்கு சர்ச்சு கட்டுற 75 வயசு தலைவர் வரைக்கும் அப்படிதான். இந்த வாரம் காணிக்கை குறைஞ்சுன்னா அடுத்த வாரம் அந்த பிரசங்கத்துல காமிச்சிருந்தாங்க. நீங்க யார்கிட்ட கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க? அப்ப உங்க எதிர்பார்ப்பு எங்க இருக்குன்னு காமிக்கிறீங்க. உடனே நம்ம சொல்லுவோம், ஆட்டின் பால் அவர் குடும்பத்துக்கு போதுமானதா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப ஆட்டின் பாலை எதிர்பார்க்கிறது நியாயம் தானே. ஆனால் தேவனோடு பழகிற ஊழியனுக்கு அது நியாயம் அல்ல. எலியாவுக்கு அது நியாயம் அல்ல. எலியாவுக்கு கர்த்தர் தன்னுடைய ஆதிக்கத்தில் இருந்து நன்மை செய்கிறார். அவன் எதிர்பார்த்திருக்கிறான், காகம் வருகிறது, இறைச்சி தருகிறது, அப்பம் தருகிறது. தோத்திரம். பாண்டியனை கற்றுக் கொடுக்கிறார். நீ எதிர்பார்ப்போடு மகனே. அற்புதம் நான் செய்வேன் நான் எதிர்பாரு, அதிசயம் செய்வேன் நான் எதிர்பாரு, ஆச்சரியமான காரியங்களை நான் செய்வேன் நான் எதிர்பாரு, என் கிரியைகள் உங்கள் வீட்டுக்கு வருதான் நீ எதிர்பார்த்து. உங்களுடைய எதிர்பார்ப்புலாம் எங்க இருக்கு? இந்த ஊழியர் மீட்டிங்கு போனா நமக்கு ஒரு சால்வை கிடைக்கும், நமக்கு ஒரு சூட்கேஸ் கிடைக்கும். எத்தனை சூட்கேஸ் தான் வீட்டில் வாங்கி வைப்பீங்க? எத்தனை டார்ச் லைட் தான் வாங்கி வைப்பீங்க? எத்தனை கொடையை தான் வாங்கி வைப்பீங்க? எனக்கு தெரியல. என்ன என்ன இல்லை, நான் பேசுறது இல்லை. இங்க வந்துட்டா இந்த 1.25 மணி நேரம் என்னுடைய நேரமே கிடையாது, ஆண்டுடைய நேரம். பேலையாமுக்கு அப்படிதான். நான் பாலாத்துக்கு ஃபேவரேட்டா பிரசங்கம் பண்ண தான் வந்தேன். ஆனா அவர் என்ன ஆட்கொண்டார். அதனால பாலாக்கே உனக்கு ஃபேவரேட்டா என்னால பிரசங்கம் பண்ண முன்ன நான் என் லெவல் அப்படிதான். நான் எல்லாரும் நேசிப்பேன், எல்லாருக்கும் ஜாம் பண்ணுவேன். ஃபுல் பீட்டுக்கு வந்துட்டா நான் பாலாக்கு ஃபேவரேட்டா பிரசங்கம் பண்ண, என்னை கனம் பண்றவனுக்காக பிரசங்கம் பண்ண, எனக்கு காணிக்கை தருவனுக்காக பிரசங்கம் பண்ண, என்ன மாலை போடுறவனுக்காக பிரசங்கம் பண்ண, என்னை அழைச்சி என்ன கௌரவப்படுத்துறவனுக்காக பிரசங்கம் பண்ண முடியாது. என்னை ஆட்கொண்டவருக்காகவே நான் சொல்லிவிடுவேன். ஆமென். சரி, நீங்க எதிர்பார்ப்பு தேவன் பேர்ல வைங்க. என் பிள்ளைக்கு உதவி செய்ய மாட்டாரா? என் மகனுக்கு உதவி செய்ய மாட்டாரா? என் மகளுக்கு உதவி செய்ய மாட்டாரா? என் தலைமுறைகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டாரா? எதிர்பார்த்துருங்க. மனைவிமார் சொல்லுங்க, என் கணவன் முக்கி ஜாமணி ஒண்ணு நடக்க மாட்டேங்க ஆண்டவரே, நீங்க ஏதாவது செய்வீர் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எந்த மனைவி ஜாமணி இருக்கிறீங்க? அப்படி புருஷன்
புருஷனுக்காக தேவன் எதிர்பார்த்திருக்கிறீங்க? இல்ல ஊழியர்களை சொல்றேன், ஐயோ என் மனைவிக்காக சோத்திரம், அவர் ரொம்ப ஆசையா ரொம்ப விருப்பமா ஊழியம் செய்யணும்னு இருந்தா இந்த சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு, அவருடைய எதிர்பார்ப்பை நீங்க கொஞ்சம் நிறைவேற்றி வைங்கப்பான்னு சொல்லி தேவனிடத்தில் இருக்கிற எதிர்பார்ப்பைக்காக மனைவிக்காக ஜெபித்த ஊழியர்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்கிறாங்க? இல்லையே. நீங்க வழி தவறுனா சாத்தான், நீங்க துர்உபதேசம் பண்ணா சாத்தான்ற ஒரு சப்ஜெக்டை என்னைக்கு பெந்தேகோஸ்தேக்கார பிரசங்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே பெந்தேகோஸ்தே ஊழியம் கரைய போயிட்டு தீர்க்கப்பட்டுட்டு. இவன் ஒரு பொண்ணை கூட்டு போனா சாத்தான், தான் பையன் ஒன்னொரு கெட்டவளை வேண்டாம் இன்னொருத்தரை கூட்டு போனா இது யாரு? இது யாரு? சாத்தான். பாவிங்களா, பாவத்துக்கு உயிர் கொடுத்தது நியாயப்பிரமாணம், சாத்தானுக்கு இன்னைக்கு உருவம் கொடுக்கிறது பெந்தேகோஸ்தே சபைகள். ஏன் இந்த பைத்தியக்காரத்தனம் பெந்தேகோஸ்துக்குள்ள வந்துச்சு? இவன் வீட்டுல நடக்கிற அநியாயத்துக்கெல்லாம் சாத்தான்னா உனக்கு எஜமான் யாரா? கர்த்தரை பிரசங்கம் பண்ண சாத்தான பிரசங்கம் பண்ணிட்டு கேட்டா எங்க வீட்டுல எங்க குடும்பத்துல ஒரு வயிற்று வலி வந்தா சாத்தான். டேய் நீ நைட்டு 10 பண்றதுன்னா வயிற்று வலி வரதான் செய்யும். இதுக்கு காட்டானே எழுதுறீங்க. 3 வீட்டுல சாப்பிட்டு 4வது வீட்லயும் சாப்பிட யோசிக்கிறீங்க, வயிற்று வலி வருமா வராதா? சாயங்காலம் ஒரு காபி குடிக்கலாம், நைட்டு சாப்பிட்டு ஒரு காபியோ ஏதோ ஒரு டீயோ குடிக்கலாம். 3 மணி நேரத்துக்கு ஒரு காபி, 3 மணி நேரத்துக்கு ஒரு டீயும் வடையும் தின்னுட்டு நைட் 8 மணிக்கு 10 மணிக்கு ஒரு கட்டு கட்டிட்டு நைட்டு வந்து வா வா வாயு சொல்ல ஐயோ வயிறு ஏத்திக்கிட்டு இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலையில பிரசங்கம் பண்ண முடியுமா? முடியாதோ? இது யாரா? சாத்தானா? இந்த சாத்தானுக்கு உயிர் கொடுக்கிறதே பெந்தேகோஸ்தே பயல்தான். எல்லாரையும் கூப்பிடியா நான் பேசுறேன் மைக்ல. 50 வருஷம் 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எல்லாரையும் கூப்பிடு. நான் சொல்றேன், சாத்தானுக்கு உயிர் கொடுத்த அயோக்கிய ராஸ்கல். தேவனுக்கு உண்மையா வாழுங்க, தேவனை எதிர்பார்த்து வாழுங்க. அப்ப சாத்தான் கண்ணுக்கு தெளிவானோ? தெரிய மாட்டானே. சோதரம் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன எதிர்பார்த்து வா. திரும்ப சொல்லித்தர மகனே, உன்னை நான் உருவாக்கும் போது எப்படி உருவாக்குனேன் தெரியுமா? ரொம்ப ஆசைக்காரனா உருவாக்கினேன். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், உன் ஆசைய கண்ட்ரோல் பண்ணணும்னு எதிர்பார்த்து. உனக்கு ஒரு இச்சையை நான் தந்திருக்கிறேன், கெட்டதுக்கு தரல நல்லதுக்கு தந்திருக்கிறேன். அந்த இச்சைய நான் கட்டுப்படுத்தணும்னு நீ ஆசைப்படு, எதிர்பார்த்து. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு யாருக்கா சொல்லி கொடுத்ததுல உன் மனதுல உன் எண்ணங்கள் வேற மாதிரி சிந்தனை வரும் பொழுது, ஆண்டவரே என்னை எதிர்பார்த்து என் சிந்தையை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பான்னு நீ சொல்லு. என்னை எதிர்பார்றா, நான் வருவேன், உன் இச்சையை கட்டுப்படுத்துவோம், ஆசையை கண்ட்ரோல் பண்ணுவோம், சிந்தையை கண்ட்ரோல் பண்ண என்னால முடியும். சில நேரத்துல ஒழுக்கம் இல்லாத காரியங்கள் உன்னிடத்துல தோன்றுகிறது போல இருக்குதா? என்கிட்ட எதிர்பார்த்து வா, உன்னை ஒழுங்குபடுத்துகிற நான் அங்கே இருப்பேன். இந்த மாதிரிலாம் ஆண்டவர் 2025 சில ஊழியக்காரங்க இப்படி இருக்கணும்னு தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். தேவனுக்கு முன்பதாக தேவையோடு இருக்க பழகுங்கள். 2வது எதிர்பார்ப்போடு இருக்க பழகுங்கள். ஆண்டவர் சொல்லிவிட்டார்,
உன்னை எவனாவது உயர்த்தி பேசணும்னு நீ எதிர்பார்க்காத, நான் உயர்த்தணும் நான் எதிர்பார்க்க. யாராவது ஒரு ஊழியத்துக்கு அழைச்சு உன்னை உபயோகப்படுத்தணும்னு எதிர்பார்க்காத, நான் உன்னை உபயோகப்படுத்தணும்னு எதிர்பார்த்தது. அவன் எத்தனை நாள் வரைக்கும் என்னை யாரும் உயர்த்தணும்னு நான் யோசிக்கிறது இல்லை. யாராவது என்னை ஊழியத்தில் உபயோகப்படுத்துவார்கள் என்று நான் யோசிக்கிறதும். என்னை உபயோகப்படுத்துறதுக்கு சிலருக்கு தைரியமே கிடையாது. அதுதான் நான் சொல்லுவேன். உபயோகப்படுத்துறதுக்கு தைரியமும் இல்லை, தகுதியும் இல்லை. அவங்க பலிபீடத்தில் என்னை ஏத்துறதுக்கு என்ன இல்லை? தகுதி கிடையாது, தைரியம் கிடையாது. இதெல்லாம் நான் சொல்ல, ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். நான் சில நேரத்தில் ஆண்டவரே, சில ஞாயிற்றுக்கிழமை ஊழியர் இல்லாம வீட்டில் இருக்கும் போது ஆண்டவருக்கு சொல்லுவேன், என்ன ஒரு ஊழியக்காரனுக்கு கூட என்ன அறிமுகப்படுத்த நீ விரும்பலையோ கேட்பேன். அடுத்த கேள்வி கேட்பேன், என்ன செய்ய ஒரு ஊழியக்காரனுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு நான் தகுதி இல்லாதவனா வச்சுட்டேன், என்ன வச்சு குப்பை கொட்டிடுறேன். அடுத்த நேரம் சொல்லுவாரு, உன்னை நான் அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஈஸிடா, உன்னை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு சில ஆட்களுக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை, தகுதி இல்லை அப்படின்பாரு. என்ன நான் மேன்மையா பேசுறேன்னு நீங்க நினைக்காதீங்க. அப்படி நீங்க நினைச்சாலே உங்களுக்கு பிரச்சனை தான். அதையும் நான் தெளிவா சொல்றேன். சில யூடியூப்பை பார்த்து கமெண்ட்ஸ் பார்த்தா, இந்த கிழட்டு போய் கத்துறாம்பாங்க. ஒரு ஆள் எழுதியிருக்கிறான், இந்த கிழட்டு போய் கத்துற மாதிரி யாருமே கத்தலையே, இவர் ஏன் இப்படி கத்துறாருப்பாங்க. நான் கத்த பிறந்தவர். நான் சொன்ன வார்த்தையில தப்பு இல்லையே. கத்த சொல்றா, நான் உன்னை உயர்த்தணும்னு எதிர்பாரு, நான் உன்னை உபயோகப்படுத்தணும்னு எதிர்பாரு, நான் உன்னை கனம் பண்ணணும்னு எதிர்பாரு. அதனால இயேசு யோவான் 17 சொல்றா, நான் உம்மை கனம் பண்ணினேன், என்னை நீ கனம் பண்ணும். ஒருத்தர் உன்னை கனம் பண்ணணும்னு எதிர்பார்க்காத, நான் உன்னை கனம் பண்ணணும்னு ஆசைப்படு, நான் உன்னை விசேஷித்தவனாய் உபயோகப்படுத்தணும்னு ஆசைப்படு. உன் எதிர்பார்ப்பு என்கிட்ட தான் இருக்கணும், வேற யார்ட்டையும் இருக்க. கொஞ்சம் இந்த 2025 அப்படி மாற உங்களால முடியுமா முடியாதா? கொஞ்சமா ட்ரை பண்ணலாம் இல்லையா? ட்ரை பண்ண முடியுமா முடியாதா? அதனாலதான் என்னால யாருக்கையும் எதிர்பார்த்து பின்னாடி போக என்னால முடியாது. புது சட்டை போடணும்னு ஆசை இருக்கும். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் தந்த சட்டையை துவைச்சு போடல, அது புதுசா இருக்கும். புது சட்டை போடணும், புது பேண்ட் போடணும், புது செருப்பு வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆண்டவர் சொல்லுவாரு, அதை துவைச்சு பாலிஷ் பண்ணி போடு, அவனை விட நீ பளிச்சுன்னு இருப்பாரு. அப்போ ஒரு வஸ்திரத்துல கூட என்னுடைய எதிர்பார்ப்பை வேற யார் மேலேயும் வைக்க விரும்பல. நான் சில யூடியூப்பை பார்த்துட்டு சொல்லுவேன், இந்த ஆட்டு கறியல் அப்படி நைஸா அவிச்சு சாப்பிட்றாங்களே, அப்புறம் இந்த மாதிரி எங்களுக்கு அவிச்சு தரதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் வச்சிருக்கீங்களான்னு கேட்பேன். ஆண்டை சொல்லுவாரு, அதெல்லாம் உனக்கு வேண்டாண்டா, கொழுப்பு பிடிச்சிடும், நீ கொழுமையா இருக்கணும். இதெல்லாம் சாப்பிட்டா என்ன வந்துடும்? கொழுப்பு. நீ கொழுப்பு உள்ள ஊழியக்காரனா இருக்கக்கூடாது, நீ கொழுமையான ஊழியக்காரனா இருக்கணும். கொழுப்பு வேணுமா? கொழுமை வேணுமா? இன்னைக்கு எல்லாருக்கும் என்னதான் வேணும்? கொழுப்பு தான் வேணும். கடிக்கடையில போய் சொல்றான், கொழுப்பு போடு, கொஞ்சம் என்ன போடு, கொழுப்பு ஒரு கொஞ்சம் வெட்டி போடு. எங்க வீட்டுல ஆட்டுக்கறி வாங்கினாலும், மாட்டுக்கறி வாங்கினாலும், கோழிக்கறி வாங்கினாலும் கொழுப்பை தூக்கி தூர போடு. பைபிள் சொல்லுது, கொழுப்ப ஊழியக்காரங்களை விசுவாசிகளை சாப்பிட. பழைய ஏற்பாடை கை கொண்டீங்கன்னா, புதிய ஏற்பாட்டி பழைய ஏற்பாட்டி கை கொள்ற உபதேசத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னா, நீங்க கொழுப்பை திங்க கூடாது. தசமமாக வாங்குற நீங்க ஏன் கொழுப்பு தின்ற? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தசமம் கிடையாது. சரி, நம்ம பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் சேர்த்துதான் வாழ்றோம், அப்படிதானே? அவதான் பெந்தேகோஸ்தேக்காரன். ஆனா தத்தமாக மாத்திரம் கொழுப்பை திங்கிறான். கொழுப்பு திங்க கூடாதுன்னு பழைய ஏற்பாடுல சொல்லியிருக்கியா? கொழுப்பு தின்ற நீ
90-70 வயசு ஆனாலும் கொழுப்பு போட்டா குழம்பு எப்படி இருக்குமா? டேஸ்டா இருக்குமா? நாக்கா இருக்கும். பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ்ங்க ரெண்டையுமே இப்ப கலந்து வாழ்றாங்க. புதிய ஏற்பாடு வேணும், அதனால பாதி பேர் தசமா வாங்கன்றான், பாதி பேர் வாங்காதன்றான், பாதி பேர் கொடுன்றான், பாதி பேர் கொடுக்காதன்றான். நான் ரெண்டுமே கலந்து வாழ்றீங்க. அதனால உங்களை பத்தி என்னால ஒன்றும் சொல்ல முடியல. நீங்க புதிய ஏற்பாட்டை மாத்திரி கை கொள்றீங்கன்னா என் பிரசங்கம் வேற மாதிரி இருக்கும், இதோட டஃப்பா இருக்கும். பெந்தேகோஸ்தேக்காரங்களாம் புதிய ஏற்பாடையும் பழைய ஏற்பாடையும் சேர்த்து வாழ்றீங்க. அப்போ லாபம் கிடைக்கிறதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிறீங்க. அவன் கல்யாணம் பண்ண ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிறான், கல்யாணம் பண்ணாம இன்னொரு வச்சுக்கிறான். ஏன்டா அண்ணா ஆபிரகாம் சந்ததி நான். சாரா இருக்கும் போதே ஆகாரம் வைக்கலையா? புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்த செருப்பகளை தேடிப்போம். பெந்தேகோஸ்தேக்காரங்களுக்கு இப்ப நீங்க புதிய ஏற்பாட்டுல இருக்கிறீங்களா பழைய ஏற்பாட்டுல இருக்கிறீங்கன்னு சொல்ல தெரியாது. நடுத்தரவாதி, நியூட்ரல்ல இருப்பான், வண்டி கிளம்பாது. நியூட்ரல்ல இருந்த வண்டி போகுமா? ஆக்சிலேட்டர் நீங்க கடைசி வரைக்கும் அமுக்குனாலும் சவுண்ட் நீங்க நின்ன இடத்துல தான் இருக்கணும். இதான் பெந்தேகோஸ்தேக்காரன். நாங்க புதிய ஏற்பாடும் கிடையாது பாஸ்டர், பழைய ஏற்பாடும் கிடையாது, நாங்க நடுத்தரவாதி. பாத்திரம் எவ்வளவு காலம் தான் இந்த பெந்தேகோஸ்தே ஊழியம் நியூட்ரல்ல ஓடுன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தை. சாத்தானுக்கு உயிர் கொடுத்ததும் பெந்தேகோஸ்தேக்காரன் தான். நியூட்ரல்ல நின்று 1000-10,000 கிலோமீட்டர் பிரயாணம் பண்றதும் பெந்தேகோஸ்தேக்காரன். நின்ன இடத்திலேயே பிரயாணம் பண்ணுவோம். இவன் பரிசுத்தத்திலே முன்னேறி இருக்க மாட்டான், கிருபையிலே முன்னேறி இருக்க மாட்டான், அபிஷேகத்திலே முன்னேறி இருக்க மாட்டான், ஜெபத்திலே முன்னேறி இருக்க மாட்டான், வேதவாசியத்திலே முன்னேறி இருக்க மாட்டான், சாட்சியில முன்னேறி இருக்க மாட்டான். ஆனா நின்ன இடத்துல மருதுபு மலைக்கு போயிட்டு வந்துருவான், சீனாய் மலைக்கு போயிட்டு வந்துருவான், எக்மோன் மலைக்கு போயிட்டு வந்துருவான், எல்லா இடத்துக்குமே நியூட்ரலே போயிட்டு வந்துருவான். வாயில தான் வாழ்க்கை பெந்தேகோஸ்தேக்காரன். ஏனையா அந்த மாதிரிலாம் வாழாதீங்க. சும்மா ஒரு கீர் போட்டு மெதுவாவது போகல, ஒரு கீர் போட்டு கொஞ்சம் மெதுவாவது, பின்னாடி எவனா வேகமா போட்டுவன். நமக்கு ஒரு கீர் போதுன்னு ஒரு கீர் போட்டு போ, திடீர்னு திரும்ப கத்த சொல்லுவார் 2 கீர் போடு, தோத்துறோம். திடீர்னு கத்தர் 3 கீர் போடுவார், தோத்துறோம். திடீர்னு 4 கீர் சொல்லுவார், தோத்துறோம். திடீர்னு ஆண்டவர் சொல்லுவார் நீ ஹைடெக் வண்டி ஓட்டணும், 8 கீர் வண்டி ஓட்டணும் பாரு, தோத்துறோம். ஓடுவான். நியூட்ரல்லே வண்டி ஓட்டி ஆண்டவரே எதிர்பார்க்கிறேன், ஆண்டவரே எதிர்பார்க்கிறேன். எந்த ஊருக்கு நீ போக, நீ பரலோகத்துக்கே போக முடியாது. ஆமென். நான் சொல்றதுல ஏதாவது எதிர்கேள்வி நீங்க எழுப்பி பேசிடலாம். நான் அதெல்லாம் யோசி உடனே ஆன்சர் கொடுப்பேன். பாக்க நீங்க பேசுறது தெரியலன்னா எழுப்புங்க, உடனே பதில் சொல்றேன். அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். இதெல்லாம் நானே ஜட்ஜ்மெண்ட் இல்லை, யாரும் குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லல. குறுக்க பேசணும்னு தைரியம் இருந்தா, வார்த்தை இருந்தா எழுப்புங்க, தைரியமா குறுக்க கேளுங்க. நான் நியாயாதிபதி இல்லை, நான் ஒரு பிரசங்கியா, நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கிறேன். வேண்டாம் அன்று சொன்னார் சேவையோடு, இரண்டாவது எப்படி இரு, எதிர்பார்ப்போடு. 3வது ஆண்டு எழுதினார். வாசிங்க சங்கீதம் 42:1-2 இந்த அழகா எழுதினார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். 41:2-3 கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைத்தார். 42:1-3 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்புறம் என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே
ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் தாகமாய் இருக்கிறது. தோத்திரம். ஆண்டவர் மூணாவது சொல்லி கொடுத்தாண்டே, ஜீவனோடு எப்பொழுதும் உன் கூட இருக்கிற ஏன் மேல நீ தாகமா வாஞ்சையா இருக்கணும்னாரு. எப்படி இருக்கணுமா? நீ வாஞ்சையோடு என்கிட்ட இருக்கணும். ஆசை 60 நாள் மோகம், அந்த மாதிரி ஊழியக்காரன் நீ என்கிட்ட இருக்காத. நீ எனக்கு தேவையே தேவையே. அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, ஆசை 60 நாள் மோகம். அவ்வளவுதான். அந்த 60 நாள் ஆசையும் மோகமும் இருக்கிற வரைக்கும் முந்தானியே பிடிச்சிட்டு அழைவான். வண்டியில ஏறிட்டு சொல்லுவான், என்னை கட்டி பிடிச்சிக்க ராஜா தீமா. யார 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 3 வருஷம் அவர் சனியனை கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறேன், ஒட்டி ஒட்டி வார சட்டெல்லாம் கசங்குது தெரியல. ஆனா கல்யாணமான புதுசில் அப்படி சொல்லலையே. அத்தாங்கிட்ட ஒட்டி வா, மேல கைய போட்டு வண்டியை பிடிக்காத, என் இடுப்பை பிடிச்சு. ஆசை 60 நாள் மோகம். இந்த நீரோடையை கட்டுப்படுத்த முடியல. நான் இந்த வாய்க்காலை கட்டுப்படுத்திடலான்னு பார்க்கிறேன். இது அவர் எடுத்துக்கிறார் கண்ட்ரோல்ல. அது இதை எப்படி நான் டிவைட் பண்ணி போகணுன்றது அவர் எடுத்துக்கிறார். இந்த வாய்க்கால் உயிர் இல்லாத வாய்க்கால். இந்த நீரோட்டம் உயிரே கிடையாது. இதெல்லாம் நான் சிந்திக்கவே மாட்டேன். ஃபுல் பீட்ல அவர் சொல்றார். நம்ம ஆளுங்கெல்லாம் ஏதாவது தேவைன்னா 60 நாள் 30 நாள் மாதிரி சர்ச்சில் 12 மணி நேரம் ஜெபம், வீட்டில் 12 மணி நேரம் ஜெபம். தேவைகள்லாம் சந்திக்கப்பட்ட பின்பு உபவாசம் கிடையாது, பாசிங்கர் கிடையாது, காத்திருப்பு ஜெபம் கிடையாது, புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. தேவைன்னு வந்துருச்சுன்னு நினைங்க. சபையை ஜோம் பண்ண சொல்லுவான், பொண்டாட்டி ஜோம் பண்ண சொல்லுவான், தானும் ஜோம் பண்ணுவான். எல்லாம் வேலை முடிஞ்சோடனே ஒரு வாஞ்சியை கலத்தி வச்சிருவார். நீ அந்த மாதிரிலாம் என்கிட்ட பழகாது. உனக்கு நான் தந்தாலும் தராட்டாலும் என் மேல உனக்கு வாஞ்சை இருந்துகிட்டே. நான் தினம் சொல்லுவேன், எனக்கு நீங்க துரோகம் பண்றீங்க ஆண்டவரே. ஏன் தெரியுமா? ஒரு வேசிக்கு உங்களை பார்த்து, உங்க பாதத்தை பார்த்து, அங்க உட்கார்ந்ததை தொட்டு, அதை முத்தம் கொடுத்து, கண்ணீரால நினைச்சு, தலைமையால் தொடச்சி, தைலத்தால் அபிஷேகம் பண்ணினாலே, உண்மை கனம் பண்ணினாலே, நாங்க இத்தனை வயசு ஆயிடுச்சு, ஒரு நாள் உங்களை எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்களா? இல்லையே. எவ்வளவு நாள் வாஞ்சியா இருக்கணும்? 1 நாளா 2 நாள் சொம்மன் பொழுதெல்லாம் அவன் பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறோமே. காலையில இருந்து நைட்டு முறை நைட்டு வரைக்கும் எத்தனையோ முறை நேசிக்கிறோம், மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்றோமே. அவங்களை பார்க்க எங்களுக்கு வாஞ்சை இல்லையா? தாகம் இல்லையா? பதில் தர மாட்டேங்கிற. உங்க வாஞ்சையெல்லாம் எப்படி இருக்கு? அந்த ஊழியக்காரனை விட நம்ம சபை என்ன செஞ்சிடணும்? வளர்ந்துடணும். அந்த ஊழியக்காரன் ஏசி போட்டான்னா நானே ஏசி போட்டோம். ஒரு ஊழியக்காரன் பால் சீலிங் போட்டான்னா இவன் எங்கேயாவது இருந்து குடிங்கியாவது பால் சீலிங் போட்டுருவான். அவன் இன்னொருத்தரை பார்த்து வாஞ்ச வரக்கூடாது. அது பேசித்தனத்துக்கு உபச்சாரத்துக்கு சமம். அவன் பொண்டாட்டி அழகா இருக்கான்னு தெரியல, அவன் பொண்டாட்டி எவ்வளவு அழகா, அவன் சர்ச்சை எவ்வளவு அழகா, அந்த பார்த்து வாங்கியிருக்கிற கார் எவ்வளவு அழகா இருக்கு. அது பேசித்தன உபச்சாரம். இதெல்லாம் ஆவிக்குரிய திருட்டு போய் வந்த தலைவர்கள் வெளிநாட்டுக்கு போய் அதையெல்லாம் இறக்குமதி பண்ணிட்டான். களவாளி போயிருக்க அங்க போய் பேசிக்கிட்டே இருப்பான். பாஸ்டர் செமையா இருக்கு, இந்த பாஸ்டர் வெள்ளக்காரன் சூப்பரா இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு,
பார்த்தா அப்படியே கவர்ச்சியா இருக்கு. அப்பா அவன் கேட்பான், அவன் ஒரு பைத்தியக்காரன் வெள்ளக்காரன் ஏமாடி, ஓ குட், உங்க சர்ச்சை எவ்வளவுமா? இவன் 600 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட். அப்படியா? அப்ப நீங்க உங்க சர்ச்சில் இந்த மாதிரி எங்க சர்ச்சில் இருக்கிற மாதிரி அப்படியே டெக்கரேஷன் பண்ணி பால்சீலிங்லாம் போட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு பணம் வேணும்பா? இவன் சொல்லுவான் 600 ஸ்கொயர் ஃபீட் வச்சு 2000 ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவான். அந்த வெள்ளக்காரனுக்கு ஆண்டவர் மேல வாஞ்சேன். இவன் திருடனா நல்லவனா அவனுக்கு தெரியா. இது ஜோசுவா மாதிரி, வெள்ளக்காரன் ஜோசுவா மாதிரி. ஏன் ஜோசுவா யாரு? எதுக்கு? அந்த கிபியோனியர் ஏமாத்துனாங்க, இவன் பலி ஆயிட்டான். இந்தியன்ஸ் எல்லாம் ஏமாத்துறவன் வெள்ளக்காரன் ஜோசுவா மாதிரி பலி ஆயிட்டான். இதெல்லாம் நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கார். யூடியூப்ல போவோம். அவனே வெள்ளக்காரன் சொல்லுவான், ஓ அப்படியா? அவன் பேச்சு அப்படிதான் இருக்கும். 10 lakhs உடனே சொல்லுவான், நம்ம சர்ச்சை மூலமா உங்களுக்கு 10 lakhs கொடுக்குறோம். உடனே இவன் வந்து அந்த சரக்கை இறக்குமதி பண்ணிடுவான். அடுத்தவன் பார்த்தா அவன் அதை பற்றி கொள்ளுவான். நம்மளை கர்த்தர் எப்படி எதை வாங்கிட்டு நடத்தணும்னு விரும்புறாரு அதை வாங்கிட்டு போங்க. தேவன் மேல வாங்கியா இருக்கு, ஞானபாலின் மேல வாங்கியா இருக்கு. அவ்வளவு அப்படிதானே 2 பேரும் எழுதுறா. ஞானபாலின் மேல என்ன ஆருங்க? அஞ்சையா இருக்குன்னு எழுதுறாரு. தேவ சமூகத்தின் மேல வாங்கியா இருங்க, தேவ சித்தத்தின் மேல வாங்கியா இருங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போறோம். ஆவிக்குரிய வளர்ச்சியின் மேல் வாங்கியா இருங்க. இந்த மாதிரி கள்ளவாளி பயிர்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் ஆடி கார்லயும் பெரிய பெரிய கார்ல உட்கார்ந்தாலும் குண்டி உட்காருது. உங்க அப்பா எங்களை பிறந்தான்? உங்க அப்பா விருதுநகர்ல டீச்சர் வாத்தியார் தெரியுமா? அவன் பிள்ளைய பிறந்துட்டு ஊரெல்லாம் காணிக்க வாங்கி ஆடி காரி அம்பானி காணி போயிட்டு இருக்கிறாரு. என்னடா பண்ணிட்டு வேண்டாம். நிறைய பேசலாம், வேண்டாம். கர்த்தர் மேல ஞானபாலின் மேல் வாஞ்சியா இருங்க. அல்லேலூயா. சாட்சி ஜீவிதத்தின் மேல வாஞ்சியா இருங்க. பெரிய வசனம் இருக்கு. யோபு சொல்றாரு, யோபு 19:27, நான் தேவனை பார்க்க எப்படி இருக்கிறேன் எழுதியிருக்கிறாரா இல்லையா? வாசிங்க அந்த வசனத்தை. யோபு 19:27 என்ன எழுதுறாரு? அவரையே நான் பார்ப்பேன், அவரையே நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. எந்த வாஞ்சை? தேவனை பார்க்கிற வாஞ்சையினால என் உள்ளந்திரியங்கள் சோர்ந்து போகிறது. தேவனை பார்க்கணும்னு ஆசை வாஞ்சியா இருக்கு. சங்கீதம் 26:8 சங்கீதக்காரன் சொல்றான், மேன்மை தங்கிய ஸ்தானத்தை நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். பிலிப்பியர் 1:20 பவுல் சொல்றான், இந்த சரீரத்தில் இயேசு மகிமைப்படுவார் என்று நான் என்னவா இருக்கிறேன்? அப்படின்னா நீங்க பாவம் செய்ய விருப்பமே வராது. இப்படி எல்லாம் வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தா நிறைய வாஞ்சைகளை குறித்து வேதத்தில் இருக்கிறது. ஆண்டவர் என்கிட்ட 3வது பாயிண்ட் சொன்னா, உடனே என் மேல வாஞ்சியா இருக்கணும், நான் ஆசையா இருக்கிறேன். நீ தேவையோடு இருக்கணும், எதிர்பார்ப்போடு இருக்கணும். 3வது என்னவா இருக்கணும்? என் வசனத்துல வாஞ்சி ஆயிரு, என்ன பார்க்க வாஞ்சி ஆயிரு. 2 Corinthians 5:2 சொல்றா, எங்களுக்கு பரம தேசத்தை குறித்த வாஞ்சை. பரலோகம் போகணும்னு வாஞ்சி யாருக்காவது இருக்கா? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். பரலோகம் போகணும்னு வாஞ்சி யாருக்காவது இருக்கா? ஹல்லேலூயா. நீங்க பரலோகம் போகணும்னு வாஞ்சி இருந்தா நைட்டு படுக்கும்போது சொல்லிட்டு படுப்பீங்க, ஆண்டவரே எழுந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எழுப்பாட்ட நான் உங்களை அங்க சந்திக்கிறேன். எங்க எங்க நானே பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்க,
நான் மளிகை கடையில், எங்களுடைய மாமா கடையில் பல வருஷம் வேலை செஞ்சேன். நாங்கள் 12 வயசுலேயே ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ண விட்டாச்சு, நல்ல ஜெபம் பண்ணுவேன். ஆனால் கர்த்தர் என்னை கீழ்த்தரமாக நடத்த ஆரம்பித்தா. சைக்கிள் ஓட்ட வச்சார், ட்ரை சைக்கிள் ஓட்ட வச்சார், மூட்டை தக்க வச்சார், கூலிக்காரனை உபயோகப்படுத்தினார், கட்ட வண்டி இழுக்க வச்சார். இப்படி கீழ்த்தரமாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நடத்தினார். நான் என்னை பற்றி பேசினா நிறைய பேசலாம், பேச மாட்டேன். என்னை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட நிறைய அனுபவம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் என்கிட்ட அடங்கி. அப்ப என் ஆண்டவர் கீழ்த்தரமா நடத்தினான். ஆனா அப்பவும் வாஞ்சியா இருப்போம், நல்ல ஜெபம் பண்ணுவான், நல்ல வேதம் வாசிப்பேன், கர்த்தருக்காக வாழணும்னு ஆசையா இருக்கும். மல்லிகை கடையில மூட்டை தூக்கும் போது, கட்ட வண்டி இருக்கும் போது அழுவேன். அப்பமே அப்ப நைட்டு கடையெல்லாம் மூடிட்டு 11 மணிக்கு கடை மூடிட்டு 10 வந்து வீட்டில் சாப்பிட்டு 12 மணிக்கு குளிச்சுட்டு 12ல இருந்து 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ஆண்டோடு சொல்லுவேன், நான் இன்னைக்கு செத்துறணும், காலையில நாங்க வரணும், காலையில நான் இங்க என்ன செய்யக்கூடாது, எலும்ப கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா அதுக்குன்னே நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு படுத்திருப்பேன். காலையில எங்க 5 மணிக்கு எங்க மாமா காலை வச்சு ஒரு மிதி மிதிப்பார், எலும்புல இருக்கு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இன்னைக்கும் நான் சாகலே. வருத்தத்தோடு முத கேட்கிற கேள்வி அதுதான். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், இன்னைக்கும் நான் சாகலப்பா, இன்னைக்கும் உங்ககிட்ட நான் வரல, இந்த வாழ்க்கையை நான் விரும்பவில்லை என்று சொல்லுவேன். எத்தனை பேர் பரலோகத்தின் மேல வாஞ்சியா இருக்கிறீங்க? பரலோகத்தின் மேல் வாஞ்சியா இருந்தா ஸ்டேஜில் போய் சொல்ல முடியாது. தவறான ஆசை வராது, தவறான வாஞ்சை வராதுங்க. ஏழுக்கு பரலோகத்தின் மேல் இருக்கும். பவுல் அதுதான் 2 Corinthians 5:2 சொல்றான், நாங்கள் பரமதேசத்தை வாஞ்சித்து நாடுகிறோம். கர்த்தர் என்ன சொன்னார், உன் வாஞ்சை இப்படிலாம் இருக்கணும், சரியா? 2025ல நீ தேவையுள்ளவனா இருக்கணும், எதிர்பார்ப்புள்ளவனா இருக்கணும், வாஞ்சை உள்ளவனா இருக்கணும்னு சொன்னார். இந்த மாதிரி பிரசங்க கேட்ட பிறகு நான் எங்க தப்பு? அவன் ஆண்டவர் திருப்பி பேசினார். அடுத்த வார்த்தை நான் 1.5 உங்களை பிடிச்சி அனுப்பணும்னு நினைக்கிறேன். வாசிகளை ஏசாயா 40:31 எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். ஏசாயா 40:31 என்ன எழுதுறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கல்லுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆண்டவர் சொன்னாரே, நீ 4வது எனக்கு நீ காத்திருக்கணும். தேவையோடு இருக்கிறது வேற, எதிர்பார்க்கிறது வேற, வாஞ்சிக்கிறது வேற, காத்திருக்கிறது. அப்ப நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, இந்த வாஞ்சிக்கிறது, காத்திருக்கிறது, எதிர்பார்க்கிறது எல்லாம் இதெல்லாம் ஒரே கோடுல வர மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இல்லடா, நீ எதிர்பார்க்கிறது வேற, வாஞ்சிக்கிறது வேற, காத்திருக்கிறது வேறன்னாரு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. அவர் சொன்னாரு, நான் உன்னுடைய ஜெபத்தை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ முன்பு என்கிட்ட ஜெபித்த பல ஜெபத்தை நீ இப்ப 5 வருஷம் பண்ணலையே. சில ஜெபத்தெல்லாம் நான் விட்டுட்டேன். சில கர்த்தருடைய காரியத்தில் சில ஜெபங்களே எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, சில ஆசைகள் இல்லாம போயிட்டு, சில காரியங்கள் மேல் ஆர்வம் இல்லை. அதனால எனக்கு ஆரம்பத்தில் இருந்த சில ஜெப குறிப்பெல்லாம் நான் இப்போ கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டேன், அதை அழிச்சிட்டேன், அதை மறந்துட்டேன். அவர் சொன்னாரு, நீ வந்து இப்படின்னா ஜெபம் பண்ணல, இப்ப அதுக்கு நீ ஜெபம் பண்ணி அப்ப நீ காத்திருக்கல அப்படின்னாரு. அவன் அப்ப என் மனசு சொல்லி, ஆண்டோட வயசு ஆயிடுச்சப்பா, யாரும் டிக்கெட் போட்டால் கூட சிங்கப்பூர் போக மாட்டேன், என்னை உலகத்தில் எந்த தேசத்துக்கு கூப்பிட்டாலும் என்னை தூக்கிட்டு போறேன்னா கூட நான் போறதுக்கு என்ன வரல, ஆசைலாம் கிடையாது.
பல பேர் கூப்பிடுவாங்க, பார்த்தேன் சிங்கப்பூர் வந்துருங்க, மலேசியா வந்துருங்க, சுலான் வந்துருங்க. நான் எங்கேயும் வரல பார்த்தேன். நான் தமிழ்நாட்டுக்காகவே பிறந்தேன், எங்கேயே செத்துருக்கேன். ஐயோ நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வரணுமே பாஸ்டர், என்ன அந்த ஆசையெல்லாம் அடங்கி போச்சு பாஸ்டர். அந்த ஆசையெல்லாம் அப்போ அங்கே வரணுன்ற ஜபம்லாம் எனக்கு இப்போ கிடையாது. கூப்பிட்ட போக மாட்டேன். அங்கே போய் தான் எதையாவது வாங்கிட்டு வரணும், அள்ளிட்டு வரணுன்ற ஆசையே, அந்த எண்ணம் விருப்பம்லாம் கிடையாது. சிலர் பாலாக்கு மாதிரி கூப்பிடுவாங்க, உங்களுக்கு அதை தரேன் இதை தரேன் வாங்கும்பாங்க. இந்த பாரு ஒன்றும் வேண்டாம், எனக்கு நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, நல்ல வீடு, நல்ல வாசல், நல்ல கார், நல்ல வசதி, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நான் எங்கேயும் போய் எதையும் அள்ளிட்டு வர எனக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. நீங்கள் பாலாக்காவும் எனக்கு வேண்டாம், டோலாக்காவும் எனக்கு வேணாயா அப்படின்னு சொல்லி முடிச்சுங்க. என்ன பார்த்து எப்படி பேசுறீங்க யாருக்கும் இதெல்லாம் மேலேருந்து கேட்குறாரு. அப்போ சொன்னாரு, நீ பல விஷயத்துக்கு 30 வருஷம் காத்திருந்த, இப்ப ஊழியத்துல 5-6 வருஷமா அந்த ஜபத்தை விட்டுட்ட, நீ காத்திருக்கணும் நான் விரும்புறேன் அப்படின்னாரு. எத்தனை பேருக்கு இருக்கிறோம்? காத்திருக்கிறதுடைய அர்த்தம் நமக்கு புரியல. ஆபிரகாமுக்கு புரியல. காத்திருக்க சொன்னார் 25 வருஷம், இவன் ஆகாரம் பிடிச்சுக்கிட்டான். கத்திருக்கு அது பிரச்சனை ஆயிப்போச்சு. இன்னைக்கு வரைக்கும் குழப்பம் தான். அவர் ஒரு நிர்பந்தத்தில் கொண்டு போய் விடாதீங்க ஊழியக்காரனை. அவரை ஒரு நிர்பந்தத்தில் கொண்டு போய் விடாதீங்க, வேண்டாம். கூட கொஞ்ச நேரம் காத்திருந்தா காத்திருந்துருங்க. அதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்னை வெளிநாடுகளுக்கு அனுப்புவேன் சொன்னாரு. எவங்கிட்டயாவது போன் பண்ணி நான் வரட்டா. என்ன நான் வரட்டா? அந்த பாத்திரம் பிடிச்சி இந்த பாத்திரம் பிடிச்சி என்ன கூட்டு போறீங்களா? என்ன கூட்டு போறீங்க? எதுக்கு? எவனா கேசட் போட்டு 4 பாட்டு பாடி 4 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சானே வாடுறவனுக்கு இருக்க முடியல. நான் கேசட் போடவா? எதுக்கு? அவர் சொன்ன போடு. அவர் சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன அடைவார்கள்? ஒரு புது பலன். 75 வயசுல இருந்த பலன் 100 வயசுல எங்க இருந்து வந்துச்சு? அது கர்த்தர். ஆசையே இல்ல, பலனே இல்ல, சுருண்டு படுக்கிற சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அன்னைக்கு ஒரு புது பலன் வந்துட்டு, கல்யாண பலன் வந்துச்சு. கிழமை சகரியாவுக்கு எலிசபெத்தை பார்த்தோன்னே என்ன வந்துட்டு? ஆசை. இந்த புது பலன் எப்ப வந்துச்சு? இவங்க 2 பேருக்காக தேவன் காத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு பிறக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானன் பிறக்கணும். நாள் கொஞ்சம் கூட தள்ளிடக்கூடாது. அதுக்காக தேவன் காத்திருக்கிறார். தன் குமாரன் பிறப்பதற்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்துற யோவான் ஸ்நானன் பிறக்கணும். அது ஆசாரிய குடும்பத்தில் இருக்கிற சகரியா எலிசபெத்துக்கு பிறக்கணும். தோத்திரம். அப்போ அவர் மேல இருந்து காத்திருந்தார். அந்த நேரம் வந்த உடனே அவங்க 2 பேரையும் தனியா படுக்க விடல, ஒன்ன படுக்க வைக்கிறார், ஒன்ன ஆசையை தர்றார். அங்கேதானே ஒரு யோவான் ஸ்நானன் உருவாகிறார். இவ்வளவு கிழட்டு வயசு எப்படி பலன் இருந்தது? அந்த புது பலன் எங்க இருந்து வருது? தேவனும் காத்திருக்கிறார். தேவனும் காத்திருந்தார். சகரியாவுக்குள்ளே அந்த காத்திருக்கிறதனுடைய பலன் வந்தது. ஆண்டவர் ஆசாரிய ஊழியம் செய்யும் போது அவன் காத்திருக்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டான். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவனுக்கு என்ன பேருடனும்? யோவானே. இவன் சொல்லிட்டான், நீ குழந்தையும் தர வேண்டாம், நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன், நீ தரல, இப்ப என்ன நான் செஞ்சுக்கிட்டேன், மாத்திக்கிட்டேன், அதனால எனக்கு வேண்டான்ற மாதிரி இவன் அங்க பேசிக்கிட்டு இருக்கான். கட்ட சொல்றாரு, நான் சொல்ற ஏத்து நிக்கியா ஊமையா இல்ல. அதுல பிரச்சனைங்க. பைபிள் நல்லா கவனி. ஊமையா இருந்தா மாத்திரம் பரவாயில்ல, பழைய சிந்தையெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். நான் கிளம்புன்ற சிந்தை டெலீட் ஆயிடுச்சு. எனக்கு வயசாயிடுச்சுன்ற சிந்தை மாறிச்சு. இவனுக்கு எதுவுமே தெரியாம கொண்டாடிட்டு போய் கொடுக்குறான். நம்ம ஆண்டவர் நினைச்சா எலியாவுக்கு 1 நேரம் சாப்பாடு கொடுத்து 40 நாள் பைத்தியக்காரனா நடக்க வச்சாருயா. அவர்கிட்ட மாட்டிக்காதீங்க, அவர் நினைக்காதீங்க, கரெக்டா இருக்கு, அவரும் கரெக்டா இருப்பார். நீங்க மாட்டிக்கிட்டு நான் காத்திருக்க முடியாது,
நான் இப்பவே சாகரேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பையலை நான் மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னா என்ன பண்ணணும்? எழுப்புல எழுப்ப மாட்டான். தேவதூதனை அனுப்பி பார்க்கிறார். அவன் ஏதோ அப்பவும் தண்ணி வைக்கிறான், இந்த பையன் குடிச்சிட்டு படுத்துக்கிறான் சாப்பிட்டு. திரும்ப அப்பவும் தண்ணியை வருது, குடிச்சிட்டு சாப்பிட்டு நினைச்சுக்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு, இவனை சுய நினைவோடு இருக்க விட்டா நம்ம வேலை நடக்க. இவனை கொஞ்சம் பைத்தியக்காரன் ஆகிடும். 40 நாள் இரவும் பகலும் பைத்தியக்கார மாதிரி நடந்து போறான். பசி இல்ல, தாகம் இல்ல, தூங்கணுன்ற எண்ணம் இல்ல, இளைப்பாறணுன்ற எண்ணம் இல்ல, கால் வலிக்கிற எண்ணம் இல்ல, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். எதுவுமே இல்லைங்க. 40 நாள் அப்படியே நடந்து போய் அங்க படுத்துக்கிறான். சுய நினைவு வந்தது. தேவன் பேச ஆரம்பிச்சார். சரி, அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரே, ரொம்ப காரியத்துக்கு காத்திருந்த, சிலதெல்லாம் கிடைக்கல, சில விஷயத்துல வயசாயிடுச்சு, சில விஷயத்துல உன் மனசு சோர்ந்து போயிட்டு, அதனால நீ சில விஷயத்துல எனக்கு காத்திருக்காம இருக்கிறதுனால சில ஜபங்களை நீ பண்றதில்ல. நீ மறுபடியும் 2025 எனக்கு காத்திருக்கணும். சில விட்ட ஜபங்களை நீ பண்ணணும். அல்லேலூயா. நீ காத்திருக்கிற அனுபவத்தை தொடர வேண்டும் என்று எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தும்படி காத்திரு, உனக்கு நான் புது பலன் தரும்படி காத்திரு, உன்னை நான் புதிய வழியில நடத்தும்படி காத்திரு, நீ சோர்வடையாதபடி காத்திரு. அல்லேலூயா. நீ இளைப்படையாதபடி காத்திரு. இப்படி நிறைய வசனங்களோடு தாண்டி தேவன் தந்தான். நீ காத்திரு மகனே, நான் உனக்கு சொல்ற வரைக்கும் காத்திரு. நான் சொன்ன உடனே தண்ணியை ஊத்தி கொடுத்துரு, அது திராட்சரசமா மாறும். கர்த்தர் சொன்ன வார்த்தையினுடைய 4வது பகுதி அதுதான். எனக்காக நீ தேவை உள்ளவனாயிரு, எதிர்பார்ப்பு உள்ளவனாயிரு. 3வது வாஞ்சி தாகம் உள்ளவனாயிரு. 4வது நீ காத்திருக்கிறவனாயிருக்க வேண்டும். நீங்க அப்படி இருப்பீங்களா? யார் பின்னாடி போக மாட்டீங்களா? போவீங்களா? போவீங்களா? கொண்டாடி சொல்லுவா, பைத்தியக்காரன் என்கிட்ட வந்து படுத்து இருக்கிறேன், நாளாத்துமே படுத்துக்கையான்றான். சில பொண்டாட்டி மாதிரி இப்ப அப்படி இருக்கிறாங்க. எந்த காலத்தை வட்டாரத்துல சில மனைவி மாதிரி இதை வெளியே சொன்னா அதை சொல்ல மாட்டேங்க, விளக்கமா சொல்லலாம். வெளியே சொன்னாலும் நான் மனதில் அறிந்த காரியங்கள் நிறைய கேவலமான காரியம். தனக்கு முடியாது, தனக்கு வேண்டாம், தனக்கு தேவையில்லைன்னு தன் கணவனை ஆகாரிடத்துல அனுப்புற அநேக பாஸ்டர்ஸ் மனைவி இருக்கிறாங்க. ஏன் நம்மளை இந்த ஆளு தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும் சொல்லிட்டு வேற இடத்துல போய் படுத்துக்கிறது, பச்சை கொடி காட்டுறாங்க. யாக்கோபுனுடைய 4 பொண்டாட்டிமார். இத பாட்டியம்மா செஞ்சது யாரு? சாராள் செஞ்சா. இத பார்த்துட்டே இருந்த யாக்கோபுடைய 4 மனைவிமா. அவன் உங்க பாட்டி அதை செஞ்சாங்க, நாங்க அதை செய்ய போறோம் சொல்லி மூத்தவளே சொன்னா, என் கூட படித்தா இப்போதைக்கு பிரயோஜனம் இல்லை, என் வேலைக்காரி படுத்து. அவன் ராகில் சொன்னா, நீ என் கூட படித்தா இப்ப வேலை நடக்கிற மாதிரி, நீ என் வேலைக்காரி கூட படுத்துக்க. மனைவி இப்படி இருக்கிறதுனால ஊழியத்துக்குள்ள, சபைக்குள்ள, வீட்டுக்குள்ள வச்சாரம் நேசித்தனம் வந்திருக்குன்னு பேர் சொல்ல முடியும், அடையாளம் காட்ட முடியும். கர்த்தரோடு நான் இருக்கிறதுனாலே கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்த அவர் யோசிக்கிறதில்லை. கவனம், மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஊழியக்காரியே. தன் புருஷனிடத்துல தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு, தேவனுடைய கிரியைகள் தன் கணவன் மூலமாய் 100 வயதில் வெளிப்படுவதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஆகாரிடத்துல போவதற்கு பச்சை கொடி காட்ட வேண்டிய அவசியம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கர்த்தர் சொன்னார்,
மகனே நீ சாகிற வரைக்கும் எனக்கு காத்திருக்கணும், சரியா அப்படின்னா நான் ஒன்று ஆண்டவர்கிட்ட வேற என்ன சொல்றது சோறு போடுறவர் இல்லையா, சொல்றவர் எஜமான் இல்லையா, என் உயிரை வேற கையில பிடிச்சி வச்சிருக்கிறார். நான் கொடுத்தா வாங்க மாட்டாராம், நான் கொடுக்காத நேரத்தில் கூட்டு போயிடுவார். அதுதான் அவருக்கு எனக்கு இருக்கிற படம். நான் வாரேன்னு சொன்னா அவர் கூட்டே போக மாட்டார். நான் கொஞ்ச நாளா இருந்துட்டு என் பேரன் பேச்சுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்ச பிறகு வாரேன், நான் இருல வந்துடல அப்படின்பாரு. இது வேற அவரை நினைச்சா இன்னும் பயம். இந்த மாதிரிலாம் நீங்க சிந்திச்சீங்கன்னா பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, பாவம் செய்ய முடியாது, ஏமாத்த முடியாது, வஞ்சிக்க முடியாது. ரொம்ப கவனமா இருப்பீங்க. உங்க லைஃப் யார் கூட ஒரே தண்டவாளத்துல போகும். அது மீட்டர் கேஜினா கூட போகும், சந்தோஷமா போகும். இப்ப ஒருத்தருக்கும் மீட்டர் கேஜி வேண்டாம், எல்லாருக்கும் என்ன கேஜி வேணும்? பிராட் கேஜி வேணும். இவரே தலைவர்கள் அப்படி பிரசங்கம் பண்ணிட்டோம், பிராட் கேஜ். சின்ன சபையில இருக்கக்கூடாது, பெரிய சபை கட்டும். எப்படி ரெண்டு பைத்தியக்காரங்க போது பேசும். எழுப்புதல் வந்தா ஒவ்வொரு கிராமத்து சபையில எத்தனாயிரம் பேர் இருப்பாங்களாம்? எத்தனாயிரம் பேர்? 5000 பேர் இருப்பாங்களாம். அந்த ராமேஸ்வரம் பைத்தியக்காரனும் இந்த தூத்துக்குடி பைத்தியக்காரனும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவான். அவன் சொல்லுவான், எழுப்புதல் வந்தா சபை எப்படி இருக்கும் பாஸ்டர்? அவன் ஒருத்தன் ராமேஸ்வரம் சொல்லுவான், எழுப்புதல் வந்தா பெரிய அடையாளம், கிராமத்து சபையில 5000 பேர் பாருவாங்க. இதை எவனாவது கேட்டுக்கிட்டு இருந்து 50 பேர் இருக்கிற சபையை விட்டுட்டு 5000 பேர் இருக்கிற சபைக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதை விட்டுருவோம். சவாரி போட்ட பைத்தியக்காரன், பாட்டிச்சூட்டு போட்ட பைத்தியக்காரன், நிறைய பைத்தியக்காரன். உங்க பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கிடைச்ச ஊழியத்தை பத்தி உங்களுக்கு கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எழுப்புதல் என்றதுக்கு அடையாளமே தெரியாம ஜனங்களை எழுப்புதல் ஏமாத்தி, சவானி ஏமாத்தி, ஆத்மாதாயம் ஏமாத்திட்டு இருக்கான். இதெல்லாம் பிக்சட் ப்ரோக்ராம்ல நடக்கிற விஷயம். உங்க ஜபம் ஒரு கழுதை பண்ணார். ஏன்னு சொல்லிட்டாரு, யாரெல்லாம் பிதா முன்குறிச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவான். நடாத நாட்டெல்லாம் யார் ரட்சிக்கப்படுவா, யார் மனம் திருவாரு ஏற்கனவே அங்க பட்டியல் போட்டு வச்சாச்சு. இவர் என்னமோ கலத்துற மாதிரி எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாரும் சுவாத்துக்கும் தண்ணிக்கும் அற்புதத்துக்கும் வராங்க, ஒரு பேர் ரட்சிக்கப்படுறது. ஆண்டவரோட பழகி பாருங்க. அவர் நிறைய பிக்சர் வச்சிருக்கிறார். அவர் ஒன்லி டெலீட் பண்ண மாட்டார், அது அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அவர் நிறைய ஜிபி வச்சிருக்கிறார், கோடிக்கணக்கான ஜிபி அவர்கிட்ட மைண்ட்ல. நம்ம ஜிபிலாம் 20 வயசுல 20, 30, 40 ஜிபி இருக்கும். 40 வயசு ஆகும் 30 ஜிபி ஆகும், 50 வயசு ஆகும்போது 10 ஜிபி ஆகும், 60 வயசு ஆகும்போது 5 ஜிபி ஆகும், 70 வயசு ஆகும்போது 3 ஜிபி ஆயிடும். ஒன்னும் ஞாபகம் இருக்காது. ஒன்னும் என்ன இருக்காது, ஞாபகம் இருக்கு. சில பயிலுக்கு 1 ஜிபி ஆயிரும், தடவி திரிவான். நானே கண்ணாடி எங்கேயோ வச்சம்மா அப்படின்பான், பக்கத்திலே வச்சிருப்பான் ஜிபி. மேல இருக்கிற எஜமான்கள் நிறைய ஜிபி, கோடிக்கணக்கான ஜிபி வச்சிருக்கிறார். அதனாலதான் அந்த வெளிப்படுத்தின எழுதும்போது சொல்றாரு, நான் பிழையான உபதேசத்தை இங்க பார்க்கிறேன். எத்தனை ஆண்டு ஆச்சையா, மறந்து துளைக்க வேண்டியதானே. ஆமென். எத்தனை 1000 ஆண்டு ஆச்சு, மறந்துடுறதானே. மறக்க மாட்டார் அவர் ஜிபி. அதுவும் பயங்கர வலிமை உள்ள ஜிபி. அந்த ஜீப்பை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். டபக்கு ஞாபகம் பேலியாவின் உபதேசம் சபைக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அது எனக்கு மன வருத்தமா இருக்கு. அவரே எல்லாம் மறந்துடுவாரு, அவரை எல்லாம் விட்டுருவார் நினைக்காதீங்க. அப்படியே வச்சிருப்பார். ஆமா, அவர் அதனாலதான் ரொம்ப பயம். நம்ம உயிரை வேற கையில வச்சிருக்கிறாரு.
ஆசைப்படாத நேரத்தில் கூப்பிட்டா நம்ம தோல்வி அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காகவே தோத்திரம் பண்ணிட்டு காத்திருக்கிறேன். தோத்திரா 5வது சொல்லி முடிக்கிறேன். மணி 1:30 5வது சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். 100 வயசுக்கு மேல ஆகும்போது மோசே இந்த சங்கீதத்தை எழுதுறார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ திருப்தி அடையாதவனா இருக்கணும். நீ என்னவா இருக்கணும்? செபித்ததுல நீ திருப்தி அடையாதவனா இருக்கணும். வேதத்தை வாசித்து தியானம் பண்றதுல நீ திருப்தி அடையாதவனா இருக்கணும். என் கூட சஞ்சரிக்கிறதுல நீ என்ன பண்ணக்கூடாது? திருப்தி அடையக்கூடாது. என்கிட்ட வாங்கி சாப்பிடுறதுல நீ என்ன செய்யக்கூடாது? திருப்தி அடையக்கூடாது. திரும்ப சொன்னாரு, நீ சாகிற வரைக்கும் நன்மை செய்வதில் இருந்து நீ திருப்தி அடையக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பட்டியலை கொடுத்தார். சிலருக்கு கொடுக்கிறதுல இருந்து நீ கொடுப்பதனால திருப்தி அடையக்கூடாது. இப்படியே நிறைய காரியங்களை கர்த்தர் எனக்கு கொடுக்கும் போது என் ஜபமே மாறிடுச்சு. ஜெபிக்கிறதுல திருப்தி அடையாதீங்க. திருப்தி அடைஞ்சீங்கன்னா உங்க ஜப வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். அல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் காலையில் 5 மணிக்கு எழுப்பி 6:30 வரை ஜெபம் பண்ணிட்டு பல்லு விளக்கி காப்பி குடிச்சு முறுக்கு சாப்பிடலான்னு வந்து பல்ல விளக்கிட்டு உக்காந்தாலே திரும்ப ஜெபம் வரும். நான் நினைப்பேன், இந்த மைண்டை எப்படி கையில வச்சுக்கிட்டு எங்களை ஆட்டி படைத்தீங்க? அந்த முறுக்கு ருசியா இருக்கா இல்லையானே தெரியாது. ஜெபம் பண்ணிக்கிட்டே காப்பி குடிக்க வேண்டியதா இருக்கு. சரி, காப்பி குடிச்சு 2 முறுக்கு தின்னு கொஞ்சம் பலன் வந்த உடனே தோட்டத்துக்குள்ள போய் கொஞ்சம் பெருக்கலாம் அப்படின்னு பெருக்கிறதுக்கு தொடப்பத்தை எடுத்து குடிஞ்ச உடனே ஜெபம் வரும். காலையில தான் 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணவே விட்டுற வேண்டியதானே. கர்த்தர் சொன்னார், நீ ஜெபத்துல திருப்தி அடையக்கூடாது. ஜெபம் பண்ணி முடிச்சு அந்த தோட்டத்தை கொஞ்சம் பெருக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் குழந்தைகளை பேர பிள்ளைகளை தூக்கி மடியில வச்சு கொஞ்சம் விளையாடலான்னு மடியில தூக்கின உடனே ஆண்டவர் சொல்லுவார், இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுவாரு. என் பேர பிள்ளைகளை மடியில உடைய தூக்கி வச்சுட்டு கட்டி அணைத்து, ஆண்டவரே இந்த சந்ததி ஆசீர்வதின்னு ஒரு ஜெபம் பண்ணுவேன். துரத்திக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் முடிச்சு கொஞ்சம் டிபன் பண்ணலான்னு டேபிள்ல உட்கார்ந்த உடனே, இது இல்லாதவங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு எல்லா வசதியோட உட்கார்ந்து சாப்பிட வைக்கிறான் பாரு, அங்கேயும் ஒரு ஜெபம். ஆக வந்து தூங்குற வரைக்கும் என்னதான் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த 12 மணி நேரம் ஜெபம்ல என்ன ஓவர் டேக் பண்ண முடியாது? 72 மணி நேரம் ஜெபம்ல என்ன ஓவர் டேக் பண்ண எல்லாம் பயிலும் பின்னாடி தான் இருக்கு. ஆமென். நாங்க கர்மேல் பர்வதத்தின் ஜெபத்து சிந்தையில் இருக்கிறோம். தேவனுடைய தேவைகளை, தேவனுடைய விருப்பங்களை தேவன் திருப்தி அடைகிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். மழை வருதா வரல ஜெபம் பண்ணுவோம். மழை வருதா வரல ஜெபம் பண்ணுவோம். 7 முறை ஜெபம் பண்ணோடனே உள்ளங்கையில கார்மேகம் வந்த உடனே ஒரு சத்தம் கேட்குது, பெருமழை நிறைச்சல். பெருமழை நிறைச்சலின் சத்தம் கேட்ட உடனே ரதத்துக்கு முன்பதாக ஓடுகிற ஒரு பலன் வருகிறது. ஆமென். ஜெபத்துல திருப்தி அடையாதீங்க. வேதத்தை 10 முறை வாசிச்சு, இப்ப 11வது முறை வாசிக்கிறேன். கடமைக்கால இல்லைங்க, தியானித்து வாசிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஞாபகம், என்னோட ஜிபி எல்லாம் குறைஞ்சி போச்சு. எனக்கு ஞாபகம் மறந்து ரொம்ப எதுவுமே மைண்ட்ல இருக்காது. ஏன்னா அதை அப்படியே சவுண்டு படிச்சுட்டு மளிகை கடையில் வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு இந்த மைண்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி போனதுனால எதையுமே என்ன ஆகாது, ஸ்டோரே ஆகாது. அதனால சொல்றேன், எதையும் ஸ்டோர் பண்ணி பிரசங்கம் பண்றது இல்லை. இங்க ஸ்டோரேஜே கிடையாது.
நீங்க என்ன அடிச்சிட்டு 10 நிமிஷம் கழிச்சு பாஸ்டர்னா பிரைஸ்லாம் இருப்பேன். நீங்க அடிச்சதெல்லாம் மறந்துடுவேன், ஸ்டோரேஜ் கிடையாது. அவன் நிறைய பேருடைய வாழ்க்கையில திருப்தி அடைகிறதை கர்த்தர் விரும்பல. ஜெபமன் அதுக்காக நான் திருப்தி இல்லாதவனாய் சாகர வரைக்கும் மற்றவனை சுரண்டிக்கிட்டே இருப்பேன், செத்து போவேன். அவன் வாங்குறதுல திருப்தி அடைக்கணும், கொடுக்கிறதுல திருப்தி அடைய, செபிக்கிறதுல திருப்தி அடையக்கூடாது, வேதத்தை தியானித்து வெளிப்பாடு வாங்குறதுல திருப்தி அடையக்கூடாது, பிறருக்கு கொடுக்கிறதுல திருப்தி அடையக்கூடாது, பிறரை விசாரிக்கிறதுல திருப்தி அடையக்கூடாது, பிறரை ஆதரிக்கிறதுல திருப்தி அடையக்கூடாது. நிறைய விஷயங்கள் ஆண்டு சொன்னார். திருப்தி அடையாத ஊழியக்காரனாக என்னோடு நீ பிரயாணம் பண்ணணும், நீ இந்த புது ஆண்டுகளுக்கு ஆயத்தப்படும் சொன்னார். இதை விட வேற வாக்குத்தத்தை வேணுமா எனக்கு? இதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்த பிரதான, அதுதான் நீ ஆண்டு சொன்னேன். இது எனக்கு மாத்திரம் கொடுத்தீங்களான்னு சொன்னேன். ஆண்டு சொன்னாரு, நீ இத மாதா கோயில்பட்டியில கொஞ்சம் பிரசங்கம் பண்ணேன், அங்க வர்ற ஊழியக்காரங்களுக்கு இது தெரியட்டும். நான் கோயில்பட்டியில வேற பிரசங்கம் பண்ணேன், சந்திரமொழியில வேற பிரசங்கம் பண்ணேன், அதெல்லாம் வேற மாதிரி. கர்த்தர் சொன்னாரு, மாதா கோயில்பட்டியில பிரசங்கம் பண்ணும் இதை சொல்லு மகனே, சிலரை இந்த அனுபவத்துக்குள்ள நான் கொண்டு வரணும்னு ஆசையா இருக்கிறேன்னு சொன்னாங்க. எல்லாரும் எனக்கு நிற்போமா? வெளியே போக வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருக்கு கண்களை மூடி உடைய தலைகளை எஜமானுக்கு நேராக, உடைய கண்களை எஜமானுக்கு நேராக உயர்த்தி பாருங்கள். அவர் சொன்ன வார்த்தை அதுதான், என் ஊழியனே உன் ஊழியக்காரியே, நீ ஒரு தேவை உள்ள ஒரு மகனாக மகளாக எனக்கு முன்னாடி நீ இருக்க வேண்டும். எனக்கு முன்னாடி நீ எதிர்பார்ப்பு உள்ள ஒரு மகனாக ஒரு மகளாக நீ இருக்க வேண்டும். மனம் சலித்து போகாதபடி நீ எதிர்பார்ப்பு உள்ள ஒரு மகனா மாத்திரம் இருந்து விடக்கூடாது, வாஞ்சையும் தாகமும் உள்ள ஒரு மகனா மகளா. அந்த கட்டத்தில் நிற்க கூடாது. நீ நிறைய ஜெபத்தை விட்டுட்டியே, நிறைய தேவ சித்தத்தை அறிஞ்சும் அதை விட்டுட்டியே, நிறைய காரியத்தின் மேல் எனக்காக நீ ஆசையா இருந்த விட்டுட்டியே, அதற்கெல்லாம் நீ தொடர்ந்து காத்திருக்கணும்னு நான் விரும்புறேன். ஊழியனே ஊழியக்காரியே, எனக்கு இது போதும், ஒரு சர்ச்சை கட்டிட்டேன், ஒரு வீடு கட்டிட்டேன், மனைவி 2 பிள்ளைங்க, ஒரு கார் வண்டி போதும் நினைக்கிறியா? இல்ல இந்த ஜெபம் பண்ண ஜீவிதம் போதும், அபிஷேகத்தில் நிரம்பின ஜீவிதம் போதும், வேதம் வாசித்தது போதும், பிறருக்கு கொடுத்தது போதும் நினைக்கிறியா? நீ திருப்தி அடைய கூடாது. இந்த 5 அனுபவத்தை நீ 2025 உன்னிடத்தில் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், நீ இப்படி இரு. உன்னை எங்க கொண்டு போகணும், எங்க கொண்டு வரணும், எங்க நிறுத்தணும், எங்க மறைக்கணும், உனக்கு என்ன தரணும், உன்னை எப்படி ஆசீர்வதிக்கணும், உன்னை எப்படி உபயோகப்படுத்தணும், எப்படி உயர்த்தணும், எப்படி கனம் பண்ணணும், அதெல்லாம் நான் ரூட் போட்டுக்கிறேன். நீ இந்த 5 அனுபவத்துக்குள்ள வா. நீ இந்த 5 அனுபவத்துக்குள்ள வந்துரு. மீதி எல்லாம் நான் போட்டுக்கிற ப்ராஜெக்ட். நீ எவ்வளவு செலவழிக்கணும், நான் ப்ராஜெக்ட் போடுறேன். நான் உனக்கு எவ்வளவு தரணும்னு நான் ப்ராஜெக்ட் போடுறேன். தேவனுடைய ஊழியர்களே, எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட முகமுகமா பேசினார். இதுல திருந்தணும், இதுல மாறணும் அப்படி நீங்க யோசிங்க. ஏதோ இது ஒரு ஊழியர் மீட்டிங் வந்தேன், சாப்பிட்டேன், பிரசங்கிட்டேன், போயிட்டேன் வேண்டாம். கர்த்தர் உங்களோட முகமுகமாய் இந்த காலவெளியில் பேசி இருக்கிறார். நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், முகமுகமாய் கர்த்தர் உங்களோடு சஞ்சரித்திருக்கிறார். உங்களோடு ஆவியில உணர்வில ஒரு ஆண்டவர் இடைப்பட்டு இருக்கிறார். ஊழியனே ஊழியக்காரியே, நிர்விசாரமாய் இருக்கிறதை தேவன் விரும்பவில்லை.
ஆண்டவர் எங்களோட உண்மையா பேசினான்னு சொல்றவங்க 2 கரங்களை வைத்து கதற தோத்திரம் பண்ணுங்க. 2 கரங்களை வைத்து கதற தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க, எனக்கு இந்த அனுபவத்தை தாங்கன்னு சொல்லுங்க. என் சபையாருக்கு இந்த அனுபவத்தை தாங்க. எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு இந்த அனுபவத்தை தாங்க. எங்க வெம்பக்கோட்டை தாலுகாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த அனுபவத்தை தாங்க. இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டுக்கு இந்த அனுபவத்தை தாங்க. ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய ஊழியர்களும் எங்களுடைய சபையாரும் சகோதரர்களாக இந்த அனுபவத்துகளை நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் ஊழியத்தை செய்ய புதிய ஆண்டிலே கிருபை தருவீராக. ஏன்னா நான் ஒண்ணு சொல்றேன், சொன்னது கர்த்தர், அனுப்பினது கர்த்தர், கேட்க வைத்தது கர்த்தர். கண்டிப்பா இந்த காரியங்களுக்கு நீங்க உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் போது இந்த கிரியைகளின் பலனை உங்களுடைய ஊழியத்துல பார்ப்பீங்க. இந்த கிரியைகளின் பலனை உங்க குடும்பத்துல பார்ப்பீங்க. இந்த கிரியைகளின் பலனை உங்க தனிப்பட்ட ஜீவிதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்ப்பீங்க. என் தேவன் மாறாதவர், என் எஜமான் மாறாதவர். அவர் சொன்னதை செய்கிறவரும் செய்கிறதை சொல்லுகிறவருமாய் இருக்கிறார். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா. ஆண்டவரை பார்த்து பாடுங்க. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. என்னுடைய உயிர் உமக்கு தான், என்னுடைய ஜீவன் உமக்கு தான், என் பிரயாசம் உமக்கு தான். இனி நான் அல்ல, எனக்குள்ளே நீங்க வாசம் பண்றீங்க தெய்வமே. நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை, ஊழியம் இல்லை, குடும்பம் இல்லை. வார்த்தையின் வல்லமையை விளங்க பண்ணபடி நீர் ஆசீர்வாதவீராக. இவர்கள் வாழுகிற வாழ்க்கையோட ஜீவிதங்கள் எல்லாம் நீர் விரும்புகிறதுக்கு ஏதுவாய் அவர்களை மாற்றி அனுப்புவீராக. உம்முடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும், நீ நினைத்தது நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவரே, இவர்களை விட்டு எந்த ஒரு நன்மையும் நீங்களும் விழவக்கூடாது. எப்படி யோவான் ஸ்நானகன் பிறக்கிற வரைக்கும் சகரியாவை நீர் ஆட்கொண்டீரோ, அதே போல உங்களுடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் இன்றைக்கு இந்த ஊழியர் மீட்டிங்கு வந்த ஊழியர்களோட துணைவியார் யூடியூப்ல கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு உமக்கு உகந்தவர்களாய் தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சில நிமிஷங்கள் நீங்கள் பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு வருஷத்துடைய கடைசி கூடுகையாக இருக்கிறது. மேலும் இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இஸ்ரவேல் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இந்த உடை கொடுத்து இருக்கிறார்கள்.